गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरं कुम्भे पुनर्वसौ जातं केरळे चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरं आश्रये श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठनकोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेति आलापनं प्रतिपदं कुरु मे मुकुन्द. श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्तितार्थपरिदानदीक्षितं सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये आकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीवत्सवंसाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीरङ्गनाथार्यतनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये. श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளிருக்கும் எதிரி எதிராஜிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளிலே முதற்கண்ணடியனுடைய சவிநயமான பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற ஒரு பெரிய நெடிய உபன்யாச தொடரை நம் ஜீயர் சுவாமி சென்ற வாரம் தான் நிறைவு செய்தார். அதனுடைய மங்கள மகோத்சவங்கள் எல்லாம் சென்ற வாரம் தான் நடந்தது. அரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு எந்த விதமான இடைவெளியும் அன்னி மேலே அவிச்சின்னமாக காரியங்கள் நடந்து வருமே. அதே ரீதியிலே நம்ம ஜீயர் சுவாமியும் பார்த்தோமானால் என்னைக்கு அந்த மங்கள மகோத்சவம் முடிஞ்சதோ அது மறுநாள் தொடக்கமாக ஸ்தோத்திரதாரா என்ற பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரங்களுக்காக ஒரு பெரிய உபன்யாச தொடரை ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய ஜீயர் சுவாமின்னு பார்க்கிறோம். ஏற்கனவே ஆழ்வார்களுடைய அருளி செயலினுடைய அர்த்தங்களை ஒரு சங்கிரகமான பற்பல வித்வான்களை கொண்டு சங்கிரகமான அர்த்தங்களை ஒரு வருஷ காலத்திலே 4000 பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் அறியக்கூடிய ஒரு நன்மையை நமக்கு செய்தார் ஜீயர் சுவாமி. இப்போ அதே ரீதியில பார்க்கக்கூடிய காலத்திலே பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலிருந்து அதனுடைய அரும்பொருள்களை நாம் அறிய வேணும் அப்படின்னு ஒரு உன்னதமான நோக்கத்தை கொண்டு இந்த ஸ்தோத்திரதாரா அப்படின்ற நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரதாராவில் முதல் ஸ்தோத்திரமாய் விளங்கக்கூடியது அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோமே. ஆனால் குலசேகர ஆழ்வார் அருளி செய்த முகுந்தமாலைன்ற ஸ்தோத்திர கிரந்தம் தான் அனுபவத்துக்கு விஷயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த முகுந்த மாலையிலே சுவாமியினுடைய நியமனத்துக்கு அனுகுணமாக அடியன் தெரிவிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு என்னன்னா 36வது ஸ்லோகம் தொடங்கி 40வது ஸ்லோகம் பரியந்தம் இவ்விடத்திலே விஷயங்களை அர்த்தங்களை விண்ணப்பிக்க வேணும் என்றது சுவாமியுடைய நியமனம். ஆனால் பார்த்தீங்களானால் பிரசங்காத் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த முகுந்த மாலையில இதுதான் கடைசியான உபன்யாசம். 36லேருந்து 40 தான் கடைசியான ஸ்லோகம். இதோட பூர்த்தி ஆகி போறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இதுவரை கேட்டதை ஒரு சாரமாக முகுந்த மாலையிலே சாரமாக என்ன விஷயங்களை கேட்டிருக்கிறோம் அப்படின்றது அதனுடைய சாரத்தை தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய 5 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களையும் இடத்திலே விண்ணப்பம் செய்கிறேன். இந்த முகுந்த மாலைக்கு
காஞ்சி சுவாமி ஒரு அற்புதமான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதனுடைய அவதாரிகளை சில விஷயங்களை காட்டுகிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் அப்படின்னு சொன்னா, நித்திய விபூதின்னு சொல்லக்கூடிய பரமபதத்தையும் லீலா விபூதின்னு சொல்லக்கூடிய இந்த நிலவுலகத்தையும் இந்த ரெண்டு பூமிகளையும் அவரவர் கர்ம பலன்களுக்கு தக்கபடி அழிக்கக்கூடியவனாயிருக்கிறான் முகுந்தன் தெரிவிக்கிறார். ஏன்னா இந்த ஸ்தோத்திரமே எப்படி அமைஞ்சிருக்கா, முகுந்தமாலான் தான் அமைஞ்சிருக்கு. முகுந்தன்ற சப்தத்துக்கு என்ன அப்படின்னா, மூனா முக்தியை குறிக்கக்கூடியது, கூனா பூமியை குறிக்கக்கூடியது, தானா இவற்றை கொடுப்பவன் அப்படின்ற சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ முகுந்தன் சொல்லக்கூடியவன் முக்தியை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான், இந்த நிலவுலகத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான் என்ன அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, முகுந்த மாலா அப்படின்னு சொன்னோமேனால் முகுந்தனுக்கு மாலை அப்படின்னு சொன்னோமேனால் அந்த முகுந்தனுடைய புகழ் பாடக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தம் இது அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். இல்ல முகுந்தன் அப்படின்ற சப்தத்துக்கு ஒரு திருநாமமாய் கொண்டோமே ஆனால் அந்த திருநாமங்களை எல்லாம் கொண்டு, அந்த முகுந்தனுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களை எல்லாம் கொண்டு அமைக்கப்பட்டது ஒரு சகஸ்ரநாமம் போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட திருநாமங்களை கொண்ட ஒரு பூமாலையாக எடுத்து தொட்டு கட்டினால் எப்படி இருக்கும், அதே போல எம்பெருமானுடைய திருநாமங்களை தொடுத்து கட்டினது போல இருக்கக்கூடிய, அதனால முகுந்த மாலா இது அப்படின்னு சொன்னால் அதுவும் தவறன்னுன்னே சொல்லிவிடலாம். இந்த முகுந்த மாலை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டா, காஞ்சி சுவாமி சொல்ற ரொம்ப தாபத்திரயத்தாலே பீடிக்கப்பட்டவனாய் இருக்கான். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்திரயங்களாலே பீடிக்கப்பட்டவனாய் ஒருத்தன் இருக்கான். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு இந்த ஸ்தோத்திர அனுசந்தானம், இந்த முகுந்த மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அனுசந்தானமானது எப்படி இருக்குன்னா மிக்க இன்பத்தை அளிக்கக்கூடியதாக விளங்குகிறதுன்னு காட்டுகிறார். இது அடியன் சொல்லல, இது பெரியோர்களுடைய சித்தாந்தமாய் விளங்குகிறதுன்னு காஞ்சி சுவாமி தெரிவிக்கிறார். பெரிய திருமொழியில ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல நாராயண நாமத்தினுடைய பெருமையை வாடினேன் வாடின்னு பாடிக்கொண்டு வருகிறார். அது ஒரு பாசனம் தெரியுங்க, துஞ்சும் போதழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்னா. துஞ்சும் போது அழைமின்றார். தேகாவசானம் இந்த பிராணன் போகக்கூடியது அப்படிப்பட்ட சமயத்தை கூட என்னுடைய நாமத்தை சொல்லுங்கள். துஞ்சும் போதழைமின் துயரில் நினைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்னா. அப்போ துன்பம் வந்த போதும் சொல்லணும், இல்ல தேகாவசானத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு எப்படி நாராயண நாமத்துக்கு ஒரு கோட்பாடு அந்த இடத்துல திருமங்கையாழ்வார் விதிச்சாரோ அந்த கோட்பாடு இந்த முகுந்த மாலைக்கும் பொருந்தும் சொல்லக்கூடியதா இருக்கு. பொதுவா இந்த கிரந்தத்தை இந்த கிரந்தகர்த்தா குலசேகர ஆழ்வார் அப்படின்னு தான் உலகத்துல ஒரு வழக்கத்துல நடையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல சில விபரீதத்தை, அதுல அவநம்பிக்கைகள் சில உண்டு. அது நம்பிக்கை நம்புறதுக்கு தக்கதாக இல்லை. ஏன்னால் இந்த முகுந்த மாலைன்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் ஸ்ரீசூக்தியிலேயோ இல்ல வியாக்கியானங்கள்ல, ஆழ்வார் ஸ்ரீசூக்திகள்லாம் வியாக்கியானங்கள் அப்படிப்பட்ட அந்த வியாக்கியானங்களிலே எங்கேயும் மேற்கோளாக காட்டப்படவில்லை. இதர ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம ஸ்தோத்திர ரத்னத்துக்கெல்லாம் பார்த்தோமானால் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எழுதியிருக்கார், வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் எழுதியிருக்கார், ஸ்ரீரங்கராஜ சபையில் அண்ணா பங்கார் போன்ற சுவாமிகள் எல்லாம் வியாக்கியானங்கள் எழுதியிருக்காருன்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்தில் பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்களும் இந்த முகுந்த மாலைக்கு ஏற்படவில்லை. அது மட்டுமல்ல, சந்நிதிகள் இல்லாத ஏதோ வேத ஆரம்பத்திலேயோ மந்திர புஷ்பத்திலேயோ இந்த முகுந்த மாலையிலேருந்து ஸ்லோகங்கள் சொல்றதுன்னு ஒரு வழக்கம் இருக்கான்னு பார்த்தால் அப்படிப்பட்ட வழக்கமும் எங்கும் காண கிடைக்கவில்லை. அப்ப இப்படிப்பட்ட காரணங்களாலே ஏத்துக்களாலே என்ன தெரிவிக்கிறதுனா, இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்ததன்னு நிர்ணயம் பண்ணலான்னு தெரிவிக்கும். மேலும் ஒரு விஷயம் தெரிவிக்கிறார்கள். குலசேகரன் சொல்லி ஒரு பேரோடைய ஒரு திருநாமத்தோடைய ஒரு கேரள தேசத்துல ஒரு சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தார். அவராலே இது இயற்றப்பட்டது இந்த முகுந்த மாலான்னு சொல்லக்கூடியது. அந்த குலசேகரன் இன்னொரு ராஜாவானவர் இன்னும் சில நாடகாதிகள்லாம் எழுதியிருக்கார். அதுல ஒரு விஷயத்தை காட்டியிருக்கார். இதே ஸ்தோத்திரம், இந்த முகுந்தமால ஸ்தோத்திரத்திலே கடைசி ஸ்தோத்திரம் 40வது ஸ்தோத்திரத்தை எஸ்ய பிரியோ ஸ்ருதிவரோ கவிலோக வீரோ மித்ரே த்விஜன்மவர பத்மச்சரா பபூதா. த்விஜன்மவரன் பத்மச்சரன் 2 தோழர்கள் இருந்தாலும் அந்த குலசேகரருக்கு. இது நாடகாதிகளிலே புலப்படக்கூடிய விஷயத்தை இந்த ஸ்தோத்திரத்திலையும் காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படி அவர் இந்த 2 தோழர்களுடைய பிரஸ்தாவம் வேற எங்கேயாவது இருக்கா, அவர்களுடைய பெயர்கள் எங்கேயாவது குறிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டால் வேற எந்த இடத்துலையும் குறிக்கப்படலை. உடையவர் காலத்திலே இந்த சரித்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. திவ்யசூரி சரிதம்னு ஒரு கிரந்தம், குரு பரம்பரை போல அது வரலாற்று செய்திகளை தெரிவிக்கக்கூடியதா இருக்கு.
அதுல அந்த குலசேகர ஆழ்வாருடைய வைபவத்தை காட்டக்கூடிய சமயத்திலே குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி அருளி இருக்காருன்னு தெரிவிக்கிறாரே தவிர அதுக்கு மேல இந்த மாதிரி இந்த முகுந்தமாலான்ற கிரந்தம் குலசேகர ஆழ்வாராலே ஏத்தப்பெற்றது அப்படின்னு அந்த இடத்துலயே பிரஸ்தாபம் இல்லை. இப்படி பல விஷயங்களெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே இந்த குலசேகர ஆழ்வாருடைய அருள் செயலா இருக்கிறதுக்கு இது சந்தர்ப்பம் ரொம்ப கம்மின்னு தெரிவிக்கக்கூடியார்கள். அருளாள பெருமாள் எம்பெருமானார் மேல ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஞானசாரம்ன்ற ஒரு கிரந்தத்தை அருள் செய்திருக்கிறார். அதுல 23வது பாசுரம். அந்த பாசுரத்துக்கெல்லாம் அந்த ஞானசாரத்துக்கெல்லாம் வியாக்கியானத்தை மாமுனிகள் இட்டிருக்கிறார். அப்போ அந்த மாமுனிகள் அந்த வியாக்கியானத்தை இடக்கூடிய காலத்துல அந்த 23வது பாசுரத்துக்கு மாபீர மந்த மனோ விசிந்திய பகுதான ஒரு இந்த முகுந்த மாலையில இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை எடுத்து உதாரணம் மேற்கோள் காட்டுகிறார். அப்போ அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, இந்த ஸ்லோகம் முகுந்த மாலையில இருக்கிறதுன்னு நம்மளால் நிரூபணம் பண்ண முடியுமே தவிர இந்த முகுந்த மாலைன்றது குலசேகர ஆழ்வாரால தான் இயற்றப்பட்டது அப்படின்னு நிரூபணம் பண்ண முடியுமானா அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த முகுந்த மாலைக்கு இருக்கக்கூடிய தனியனை பார்க்கக்கூடிய காலத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம், இது குலசேகர ஆழ்வார்னு தான் நிர்ணயம் பண்ணிவிடலாம். விஷயத்தை எஸ்ய நகரேன்னு தனியனோட தான் இதை சேர்த்து அனுபவிக்கிறோம். அது தொன்னு தொட்டு எல்லா சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் இந்த தனியனோடு உட்பட தான் இந்த ஸ்தோத்திர கிரந்தம் அனுசந்தானம் பண்ணப்பட்டு வருகிறது. அப்போ அதனால காட்ட வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னால் இது ஒருவேளை குலசேகர ஆழ்வார் தானோன்னு இதனால ஏற்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ அதை மறுத்தல் உச்சிதம் அன்னு. குலசேகர ஆழ்வார் ஸ்ரீசுக்தின்னு ஆதரிச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு ரமணீயமா இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திர கிரந்தம் தெரிவிக்கிறார். என்னுடைய தனியனே எப்படி இருக்கு, குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் கொல்லிகாவலன் உடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன். பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாளை தெரிவிக்கிறார். தன்னை கொல்லி நகரத்துக்கு அரசன்னு தெரிவிக்கக்கூடியதார். அப்படிப்பட்ட அந்த குலசேகர அவத்தின் தனியனுடைய அர்த்தத்தில் என்ன தெரிவிக்கிறார், ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். அந்த குலசேகர ஆழ்வாருக்கு இருந்த அந்த திருவரங்கத்துக்கு செல்ல வேணும்னு இருந்த ஆர்த்தியை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த தனியன். அதை வச்சு என்ன சொல்லலாம், இது குலசேகர ஆழ்வார்துன்னு சொல்லணும்னா தாராளமா சொல்லிடலாம். அப்ப கொல்லி நகரத்துக்கு அரசனாய் இருக்கக்கூடியவன் அந்த குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட நகரத்துல என்ன நடக்கிறதுனா குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே. ரங்கயாத்ரா ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரைன்னு அந்த ஊர்ல தினமும் கோஷித்து கொண்டிருந்தார்கள் எல்லாரும். எதுக்குன்னு கேட்கிறார், எதுக்கு கோஷிச்சு கொண்டிருக்கா அப்படின்னு கேட்டார். அந்த ரங்க யாத்திரைக்கு போய் சேரணும்ன்ற. ஏன்னா எம்பெருமான் குலசேகராவர் எப்படி இருந்தார் தன்னுடைய விபவத்தில்ன்னு பார்த்தோமே. ஆனால் ராமாயணத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். கரதூஷ்ணாதி வதம் அந்த காலக்ஷேபம் கேட்கக்கூடிய காலத்திலே 16,000 ராட்சசர்களுக்கு எதிராக ராமன் ஒருவனாய் நிற்கிறானே, அவனுக்கு யாரும் இல்லையே, கூட வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மத்தில்லையேன்னு கனிந்து நெஞ்சுருகி கனிந்து என்ன பண்ணார், குலசேகர ஆழ்வார் தன்னுடைய படையை திரட்டி கொண்டு போனார். காலத்தாலே எவ்வளவு முற்பட்ட காலம் ராமனுடைய காலம். ஆனால் அவருக்கு எப்படி இருந்தது, அந்த பாவ பிரகிருஷத்தாலே எப்படி இருந்ததுன்னா இன்னைக்குதான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறத போல நினைச்சு கொண்டிருந்தார் குலசேகர ஆழ்வார். அது மட்டும் குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு சந்தர்ப்பத்திலேயே என்ன பண்றார், பெருமாள் திருமொழியில தெரிவிக்கிறார் தன்னுடைய இந்த திருவுள்ள கருத்தை. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நத்தி ஆரம்பிக்கூடிய 10 பாசுரங்களாலே தெரிவிக்கிறார். என் கண்ணினைகள் என்னு போலோ கழிக்கு நாளே வாயார என்னு போலோ வாழ்த்து நாளே. இப்படி திருவரங்கநாதனுடைய சர்வவித அனுபவங்களும் எப்போது வாய்க்கும் என்று பிரார்த்தித்தபடியே குலசேகர பெருமாள் இருந்தார். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு ரீதி, என்ன சொல்றது, அவர்களெல்லாம் ஒரு ஒத்த நடை எல்லார் ஆழ்வார்களுக்கும். நம்மாழ்வாரை பத்தி பாடக்கூடிய காலத்துல ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதத்தி. நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார், நம்மாழ்வார் தாயார் சொல்ற, என் பெண்ணாடவர் என்ன பண்ணார், தான் தான் எப்பவாறு பெருமாள் நாமத்தை சொல்லிருக்கிறது பண்ணலாம், இந்த ஊரு நாடு உலகம் எல்லாத்தையும் மாத்திரம். அதே போல குலசேகர ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கம் செல்ல வேணும்னு ஆறாத காதல் இருந்தது. அதுக்கு என்ன பண்ணார், அவர் இந்த ஊரெல்லாம் தினம் பிரதி தினமும் ஸ்ரீரங்க யாத்திரைன்னு கோஷிக்கும்படியாக ஆக்கி விட்டான்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த நாட்டுக்கு ராஜாவுக்கு சேஷப்பட்டதா இருந்த நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அரசனுக்கு சேஷப்பட்டவர்களாய் இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ராஜாவுடைய திருவுள்ள கருத்து என்னவோ அதையே பிரதிபலித்தார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணியாய் விளங்கக்கூடிய குலசேகர ஆழ்வாரை வணங்குகின்றேன்னு தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தேன், இந்த முகுந்தமாலையுடைய சாத்துமுறை ஆனபடியாலே
ஒரு சிம்மாவலோகனம் பண்ணுவோம். ஆழ்வார் என்னென்ன கருத்துக்களை எதா அவகாசம், இது எவ்வளவு அவகாசம் நமக்கு இருக்கோ அதுக்குள்ள எவ்வளவு கருத்துக்களை ஆழ்வார் இந்த பாசுரத்துல தெரிவித்திருக்கார், எந்தெந்த ஸ்லோகத்தை தெரிவித்திருக்கான்னு அடையனால என்னவரை இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். இதுவரை சாதித்த விஷயங்களை சாரமாக பார்த்தோமானால் ஆழ்வார் சில ஸ்லோகங்களாலே உன்னுடைய திருநாமத்தையே சொல்ல வேணும் அப்படின்னு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். சில சம்சாரிகள் ஆழ்வார்னு சொல்றார், சம்சாரத்திலே மக்னராய் இருக்கிறேன், நான் சம்சாரத்திலே அப்படியே முழுகி போய் கிடக்கிறேன், என்னை உத்தரிப்பிக்க வேணும்னு கேட்கக்கூடியவர். எனக்கு கிடைத்த வழியை நீ சொல்ல மாட்டியோ அப்படின்னு தெரிவிக்கக்கூடியவர். உன்னுடைய கிருபையை நம்ம இடத்துல பொழிய மாட்டியோ அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது. முக்கரணத்தாலே உன்னை எப்படி ஆசிரியிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. எம்பெருமானுடைய திருமேனி அழகை பாடுவது. அவனை மட்டும் இல்லை, எம்பெருமானே எப்படி சொல்றாருன்னா ஒரு மணியாகவும் ஒரு மந்திரமாகவும் ஒரு ஔஷதமாகவும் புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்றது. உன் நினைவு இன்னும் எனக்கு மாறாது இருக்க வேணும், அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு கொடுன்னு பிரார்த்தனை வைக்கிறது. அந்த எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி ஒரு ஸ்லோகத்தாலே பண்றார். எம்பெருமான் ஜெகத்காரணன், ஜெகத் ரக்ஷகன், அவனே உபாயம், அவனே கிருபையை வடிவெடுத்தவன், இப்படி பல படிகளாலே எம்பெருமானுடைய தன்மையை பாடி இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திக்கப்பட்டது குலசேகர ஆழ்வார் காட்டக்கூடியது. அப்ப குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலையினுடைய மூலம் என்னென்ன இது பண்றதுன்னா வைஷ்ணவ மதத்தை தெரிவிக்கிறது, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை தெரிவிக்கிறது, தத்துவத்திரைய சம்பிரதாயத்தை தெரிவிக்கிறது, ரகசியத்திரயம்னு சொல்லக்கூடிய பிரமாணத்தை காட்டக்கூடியது. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதா இருக்கக்கூடிய அர்த்த பஞ்சகத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த முகுந்த மாலையினுடைய இந்த 40 ஸ்லோகங்களாலே காட்டும். அப்போ சாரமாக பார்க்கக்கூடிய காலத்துல இது என்னென்ன இதுல தெரிவிக்கப்பட்டதுன்றதை இப்போ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றேன். அதுக்கு மேல இந்த ஸ்லோகத்துல இதெல்லாம் காட்டுறதுன்னு எடுத்து காட்டுறேன். தத்துவம்னு சொன்னா அது என்னன்னா உண்மை பொருளாய் விளங்கக்கூடியது. ஒரு மதாந்திரஸ்தர்களுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. சில பேர் என்ன சொல்றா, தத்துவம்ன்றது ஒன்னே ஒண்ணுதான், உண்மை பொருள் ஒன்னே ஒண்ணுதான் அத்வைத சம்பிரதாயத்தை சொல்றார். அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யான்னு சொல்லும்படியாய் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்கக்கூடியது, மீது எல்லாம் நம்ம கண்ணாலே பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் பொய்ன்னு சொல்லக்கூடியதா. அப்படி கூட ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் அப்படிதான் இருக்கு. அது ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுறது, ஒரு அஜ்ஞானத்தினாலே அப்படி தோற்றுகிறது. அப்போ மோட்சம்னு சொல்றது நீ என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் நான் பார்க்கறது எல்லாம் கண்ணால பார்க்கறது எல்லாம் நானே பிரம்மம்னு எப்போ உணர்ந்துக்கிறானோ அவனுக்கு மோட்சம்னு சொல்லக்கூடியதாய். அதே மேல ரெண்டாவது சில பேர் என்ன சொல்றா, 2 தத்துவங்கள் உண்டு, 2 உண்மை பொருள்கள் உண்டுன்னு தெரிவிக்கிறாங்க. அது சாங்கிய மதத்திலே தெரிவிக்கக்கூடியது. கபிலாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு முனியாலே நிர்மாணம் செய்யப்பட்டதா இருக்கக்கூடிய இந்த சாங்கிய மதம்னு சொல்லக்கூடியது. அதுல எதை ஒத்துக்கிறார், எந்தெந்த உண்மை பொருள் ஒத்துக்கிறா, ஜீவாத்மாவையும் அஜித்தையும் ஒப்புக்கொள்கிறார்கள், பிரம்மத்தை ஒப்புக்கொள்வதில்லை. இப்ப என்ன சொல்றான், எந்த ஒரு பொருளையும் அஜித் பொருளையும் அனுபவிக்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன் அந்த ஜீவாத்மா. அஜித்துன்னு சொல்லக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பொருளாய் இருக்கு, அனுபவிக்கப்படக்கூடிய பொருளாய் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அனுபவிக்கவனும் இருக்கான், ஒரு போக்தாவும் இருக்கான், ஒரு போக்கிய வஸ்துவும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல பிரம்மத்தினுடைய அவசியம் இருக்கு. ஆனால் பிரம்மத்தை ஒப்புக்கொள்ளவில்லை அந்த மதத்திலேன்னு காட்டக்கூடியது. ஆனால் நம்முடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், ராமானுஜ மதம், ராமானுஜ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னா தத்துவங்கள் 3ன்னு தெரிவிக்கிறார்கள். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதா இருக்கிறது. சித்துன்னு சொல்லக்கூடிய ஜடப்பொருளா இருக்கக்கூடியது, அச்சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சேதனங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் ஞானமயனாய் ஆனந்தமயனாய் இருக்கக்கூடியது, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சர்வஜனாய் இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனாய் இருக்கக்கூடியவன் தெரிவிக்கிறான். போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்சமத்வான்னு தெரிவிக்கிறது உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம். போக்தான்னு சொன்னா அனுபவிக்கக்கூடியவனை தெரிவிக்கிறது, அவன் தான் சித்தாக இருக்கக்கூடியவன், சைத்தன்யம் புரிந்தவனாக இருக்கக்கூடியவன். போக்யம்னு சொல்லக்கூடியது அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்கிறது, அதுதான் அஜித்தாக இருக்கக்கூடியது. அதுக்கு மேல இதை தூண்டக்கூடியவனாக இருக்க அவன் தான் பிரேரிதான்னு சொல்லக்கூடியவன். இந்த போக்தாவை போக்கியத்தை அனுபவிக்கும்படி தூண்டக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பிரேரிதான்னு சொல்லக்கூடியவனாக இருக்கிறவன் காட்டக்கூடியவனாக இருக்கிறது. க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானம் ஈஷாதே தேவ ஏகா. உபநிஷத்துல தெரியக்கூடிய வாக்கு. இப்போ பார்க்கிறோம் நமக்கு எப்படி இருக்கும், க்ஷரம் பிரதானம் கண்ணுக்கு தெரியும்படியா இருக்கக்கூடியது எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அஜித் பொருட்களா இருக்கணும், அஜித் பதார்த்தங்களா இருக்கணும். கண்ணுக்கு புலப்படாதா இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படி இரண்டையும் தூண்டுபவனா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் பிரம்மம்னு தெரிவிக்கிறது உபனிஷத்து. இப்போ தத்துவங்கள் 3ன்னு பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட தத்துவங்கள் 3ஆக இருந்தாலும் ஜீவாத்மாக்கள் எப்படி இருக்கிறார்னா அவர்களும் 3 விதமாகத்தான் இருக்கிறார்கள் காட்டக்கூடியது. சில பேர் எப்படி இருக்கா, ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடிய ஐஸ்வர்யார்த்திகளா இருக்கிறார்கள். சில பேர் எப்படி இருக்காங்கன்னா ஆத்மானுபவம் பண்ண வேணும்னு அந்த ஆத்மானுபவத்திலே இழிந்தவர்களா இருக்கிறார்கள்.
சில பேர் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் பகவத் காமர்களாய் எம்பெருமானே எல்லாமாக வந்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதி நோர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீ ச பரத ரிஷபஹ. கண்ணன் பெருமான் கீதையில சொல்றான், என்னிடத்துல 4 விதமான அதிகாரிகள் வருகிறார்கள். ஒருத்தன் எப்படிப்பட்டவனாயிருக்கான்? 2 பேர் அதுல ஐஸ்வர்யார்த்திகள். ஒருத்தன் இழந்த செல்வத்தை திரும்பி பெற வேணும்னு என்னிடத்துல பிரார்த்தனை வைக்கிறான். ஒருத்தனுக்கு புதுசா இது வரைக்கும் அவனுக்கு பணம் ஐஸ்வர்யம் ஒண்ணும் கிடையாது, தரித்திரனா தான் இருந்தான். இனிமேல்ட்டு தனக்கு பணம் சேரணும், ஐஸ்வர்யம் வேணும், எம்பெருமான் இடத்திலே அந்த ஐஸ்வர்யத்தை அர்த்தித்து எம்பெருமான் திறத்திலே வருகிறான். மற்றவன் இருக்கக்கூடிய எப்படின்னா ஆத்மாவை அனுபவிக்க வேணும், அந்த ஆத்மா அனுபவத்தையே அவன் எம்பெருமான் திறத்திலே பிரார்த்தனை செய்கிறான். இன்னொருத்தன் எப்படி வரான், எம்பெருமானே நீயே எனக்கு வேணும், எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு ஆழ்வார் சொன்னபடியே உன்னை எனக்கே கொடுக்க வேணும், நான் உன்னைக்கே கொடுக்கிறேன், எனக்காக நீ உனக்காக நான் என்று சொல்லும்படியாய் அப்படியே இருக்க வேணும்னு வந்து பகவத்காமனாய் இருக்கக்கூடியவன். எம்பெருமான் என்ன தெரிவிக்கிறான், இப்படிப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் என்னிடத்துல தான் வருகிறார்கள், அவருடைய பிரார்த்தனையை வைக்கிறார்கள், எல்லாருடைய பிரார்த்தனையும் நான் தலை கட்டி வைக்கிறேன். ஆனா என்ன பண்றா, இந்த ஐஸ்வர்யார்த்திகளோ இந்த ஆத்மானுபவம் பண்ணக்கூடியவன என்ன பண்றான்னா, அந்த அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்றான்னா, அந்த பலம் சித்தித்த உடனே என்ன பண்றான், ஐஸ்வர்யார்த்திக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சு போடுச்சுன்னா வந்து பண்றான். ஆத்மானுபவம் பண்ணக்கூடியவன் ஆத்மா அனுபவத்துக்கு அவனுக்கு வந்து அந்த பலம் சித்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றான், எம்பெருமானை விட்டு விலகி போய் விடுகிறான். ஆனால் பகவத்காமனாய் இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாயிருக்கான், அவன் ஞானியாய் ஞானீது ஆத்மைவமே மதம் என்று சொல்லும்படியாய் எம்பெருமானுக்கு உற்ற துணையாக அவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடியதாயிருக்கான். அப்போ ஜீவாத்மா அச்சித அனுபவத்திலே மக்னனாய் இருக்கக்கூடியவன் ஐஸ்வர்யார்த்தி ஆகிறான். ஒரு ஜீவாத்மாவானவன் ஐஸ்வர்யத்திலே ஐஸ்வர்ய காமனாய் இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனாயிருக்கான், ஐஸ்வர்யார்த்தி. அவன் அச்சித அனுபவத்திலே மூழ்கி குடக்கனா இருக்கான். சில பேர் எப்படிப்பட்டவனாயிருக்கான், சித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவிலே மக்னர்களாய் ஆத்மானுபவத்திலே மக்னர்களாய் அதிலே இழிந்தவர்களாய் இருக்கக்கூடிய அவர்களெல்லாம் எப்படி ஆத்மானுபவத்தை உடையவர்களாய் இருக்க கைவல்யார்த்திகள்னு கூட சொல்லலாம். சில பேர் எப்படிப்பட்டவராக பிரம்மானுபவத்திலே மக்னர்களாய் பிரம்மானுபவத்திலே இழிந்தவர்களாய் இருக்கலாம், அவர்கள்லாம் பகவத்காமர்கள்னு சொல்லக்கூடியதார்கள். ஆனால் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு இவர்கள்லாம் போறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்க ஐஸ்வர்யார்த்தியா இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நாளைக்கு வந்து பகவத்காமனாக ஆர்வத்துக்கு கூட மாறி இது உண்டு, வாய்ப்பு உண்டு. அப்போ அச்சித்த அனுபவத்துல மக்னனாக இருக்கக்கூடிய இழிந்தவனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யார்த்தி என்ன பண்றான், அவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை ரொம்ப யோசிச்சு பார்க்கறான், பல காலம் அந்த அனுபவத்தை அனுபவிச்சு பார்க்கறான். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவமானது ரொம்ப தாழ்ந்ததா சுந்தர புருஷார்த்தமா இருக்குது, அல்பமா இருக்கு, ரொம்ப அஸ்திரமா இருக்கு, அனித்தியமா இருக்கு, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த பலன் தாழ்ந்த பலன், இதை காட்டிலும் மேலான ஒரு பலன் உண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்திலே சரி இதை காட்டிலும் கொஞ்சம் நல்ல பலன் போல இருக்கு, அந்த சித்த அனுபவம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவம் இருக்கு, அதுல கூட இழிவான். அப்படி பார்த்தவன் ஆனால் அப்போ ஆத்மா எப்படிப்பட்டவனா இருக்கு, ஞானமயனா இருக்குது, ஆனந்தமயனா இருக்குது. அதனால இது ரொம்ப சிறந்த அனுபவமோன்னு நினைக்கிறான், அதிலே போய் இழிக்கிறான். ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கு, தானே பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்கக்கூடியதா. ஒரு இருட்டறையில போய் ஒரு பொருளை தேடணும், ஒரு வழக்கை போய் ஏற்றி வைக்கிறோம், ஏற்றி வச்ச உடனே என்ன பண்றோம், அந்த பொருள் நமக்கு கண்ணு தெரியுது, கண்ணு எடுத்துக்கிறோம். அந்த வழக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது இன்னொரு வழக்கு ஏற்றணுமா, வழக்கு தானே சுயம் பிரகாசமாக இருக்கும், ஸ்வஸ்மை பிரகாசமாய் இருக்கும். இப்போ தனக்கு பிரகாசமாய் இருக்கிறது, தனக்கு பிரகாசமாக தானே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மானுபவம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா தனி அனுபவம், ஒருத்தரே செய்யக்கூடிய அனுபவமா இருக்கு. பலர் கூடி ஒரு ஆத்மாவை அனுபவிக்க முடியுமான்னு அப்படிலாம் முடியாது. இப்போ அடியனுக்கு ஒரு ஆத்மா இருந்ததுன்னா அடியன்றதே ஆத்மா தான். அந்த ஆத்மா இருந்ததுன்னா அந்த ஆத்மாவை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டியது தான், பலர் கூடி இது பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல இந்த ஆத்மானுபவத்திலே என்ன ஆகும்னா அந்த ருச்சியானது சில நாள்ல மங்கி போகக்கூடியதா. அப்போ இதனையும் சிறந்தது ஏதாவது உண்டோ அப்படின்னு நோக்கக்கூடிய காலத்திலே பிரம்மானுபவம் தான் சிறந்ததோன்னு தோணும். அப்போ எதனால இந்த பிரம்மானுபவம் சிறந்ததா இருக்கக்கூடியது அப்படின்னா ஜீவாத்மா பிரம்மத்தை அனுபவிப்பது அப்படின்னு போட்டா அது தனியா அமையாது, தனியா தான் அமையணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து நம்மளால் தெரிவிக்கிறார். எப்படி எம்பெருமானை போய் அடையணும்னா பாகவதர்களுடைய துணை கொண்டு எம்பெருமானை போய் அடைய வேணும் தெரிவிக்கிறார். ஏகஸ்வாதுன புஞ்சீதா புஞ்சீதா பகுபிஸ்ஸஹா. ஒரு நல்ல பதார்த்தம் ஒண்ணு, இனிமையான பதார்த்தம் ஒண்ணு, மிஷ்டாண்டம் ஒண்ணு கிடைச்சதுன்னா எப்படி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தனியா சாப்பிடக்கூடாது, பகுபிஸ்ஸா பல பேரோட சேர்ந்து அனுபவிக்க வேணும். இன்கனி தனி அருந்தேல்னு வந்து தமிழ்ல சொல்றாரோ இல்லையோ. ஆழ்வார் தன் பழத்தை கிடைச்சது, நான் பரமத்துக்கு போனேன்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படி பாடுறார், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து
அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. அந்த திருமாவளி மட்டத்துக்கு போனேன், எம்பெருமானுக்கு கைங்கரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா பல அடியார்கள் குழுவோட சேர்ந்து பண்ணேன். அப்போ இந்த பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டதா இருக்கு? பலரோட சேர்ந்து பண்ணக்கூடியதா இருக்கிறது, நித்தியமானதா இருக்கிறது, என்னென்னைக்கும் அனந்தமா இருக்கிறது, ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது, எந்த விதமான தாழ்ச்சியற்றதா இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதா இருக்கிறது. கண்ணனை அடையணும்னு ஆண்டாள் நினைச்சாலே, ஒரு பாவை நோன்புன்னு நோற்றாள் ஆண்டாள்னு பார்க்கிறோமே. அப்ப 5 லட்சம் குடி பெண்களை எல்லாம் எழுப்புறாள் திருப்பாவென்ற தீபப்பிரபந்தத்தினாலே. அப்ப 5 லட்சம் குடி பெண்களுக்கு உபலட்சண முறையில 10 பெண்களை எழுப்புகிறாள்னு பார்க்கிறோமே. ஏன் ஆண்டாள் தனியா போயிருக்கூடாதா சொல்லக்கூடிய காலத்துல இல்லை இல்லை, தனியாக எந்த விதமான அனுபவம் பண்ணக்கூடாது. அழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படுத்தி ஏழை பேதையோர் பாலகன் என் பெண்மகளை எழுதி தொழிமாறு பலர் செய்த சூழ்ச்சியை யார் குறைக்கேன் அழியான் என்னும் ஆழமோழையில் பாய்ச்சி அகப்படுத்தின்னு பெரியாழ்வார் பாடுறார். அப்போ எம்பெருமான் பகவத் அனுபவம் பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு காட்டாறு போல அது தனியா இழிந்து அதுல நம்மளால முத்து குளிக்க முடியாது. அது பல பேர் கூடி இழிந்தோமே, ஆனால் அது நல்ல இன்பத்தை தரக்கூடியதா இருக்கிறது, ரொம்ப பெரிய ஆனந்தத்தை தரக்கூடியதா இருக்கிறது, அந்தமில் புகழ் அந்தமில்லாத ஒரு இன்பத்தை தரக்கூடியதா இருக்கிறது. அதால பார்க்கக்கூடியது என்னன்னா பகவத் அனுபவம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிறந்தது. அது தனியே கிடந்து துவள வேண்டிய அவசியம் கிடையாது. சாது சமாகமத்தோடய சேர்ந்து செய்வதற்கு பாங்கா இருக்கக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறது எது ஸ்தலம்னு பார்த்தவன் அத்திரபரத்திர சாபி ஆழம் தரிசனம் அத்திரபரத்திர சாபி. பிரம்மானுபவம் பண்ணணும்னா எங்க வேணாலும் பண்ணலாமே, எந்த இடத்துல தான் பண்ண முடியாது, பரமபதத்துல போய் பண்ணலாம். இவ்விடத்துல இருந்து கொண்ட சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி உரகமே பேரகமே பெறாமருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம். இப்படி அர்ச்சாயம் பெருமான் எந்தெந்த திவ்ய தேசத்தை எழுதிருக்கிறாரோ அவ்விடத்திலையும் போய் அனுபவம் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, கிரகார்ச்சை நம்ம இல்லங்கள்ல எழுந்தளிர் பண்ணிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்துல கூட நம்ம அப்படிப்பட்ட அனுபவத்தை பண்ணலாம். அப்போ அச்சித் அனுபவம்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா உண்டியே உடைய உகந்தோடுபவனா இருக்கக்கூடியவன். சித்தனுபவனா இருக்கக்கூடிய ஆத்மானுபவத்தை செய்பவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவன் யோக மார்க்கத்தையோ தியான மார்க்கத்திலோ ஈடுபட்டு ஆத்ம சாட்சா்காரம் பெறலாம். ஆனா அதுவும் பெரிய அனுபவம் கிடையாது. ஆனால் பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குது? கர்மயோகாதிகளாலே நமக்கு சித்தி அடையக்கூடியதா இருக்கிறது காரணம். இப்ப பிரம்மானுபவம் சொன்ன பிரம்மான்னா யார்? அந்த பிரம்மன்றது யாருன்னு கேட்க, அவனை அறியக்கூடிய வழி என்னான்னு கேட்க. பிரம்மத்தை எப்படி அறியலாம்னா பிரமாணங்களாலே தான் பிரம்மத்தை அறிய முடியும். பிரமாணம்னா என்ன அப்படின்னு கேட்டால் 3 விதமான பிரமாணங்களை நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரமாணம், மத்தொன்னு அனுமானம்னு சொல்லக்கூடிய, மத்தொன்னு சப்தம்னு சொல்லக்கூடிய. இப்ப பிரத்யக்ஷம்னு சொல்லக்கூடிய பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா நம்ம இந்திரியங்களாலே கிரகிக்கக்கூடியதா இருக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். கண்ணால நான் வேற ஒருத்தரை பார்க்கறேன், அது பிரத்யக்ஷ பிரமாணம். இல்ல ஒரு இடத்துல ஒரு தென்றல் காத்து வீசுறது, அது உடம்புல ஸ்பர்ஷம் ஏற்படுறது, எங்கேயோ ஒருத்தர் மழை பெய்யறதுன்னு தோணும். அப்போ இந்திரிய கோச்சரமா இருக்கக்கூடியதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரத்யக்ஷ பிரமாணமா இருக்கிறது. அதுக்கு மேல அனுமானம்னு ஒரு பிரமாணம் இருக்கு. அனுமான பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம், ஒரு மலை மேல ஒருத்தர் புகையை பார்க்கறான், அந்த இடத்துல நெருப்பு இருக்குதுன்னு அனுமானம் பண்றான். எப்படி நீ நெருப்பு இருக்குன்னு நீ சொல்ற அப்படின்னு அவர் இடத்துல கேட்டோம்னால், ஏற்கனவே என்னோட திருமண பிள்ளையில நான் நெருப்பையும் புகையை சேர்ந்து பார்த்திருக்கேன். அப்போ பூர்வமா ஒரு சம்ஸ்காரம் உனக்கு ஏற்பட்டிருக்கணும், இந்த ஞானம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கணும். இந்த நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல புகை இருக்கும் அப்படின்ற ஒரு ஞானம் அவனுக்கு முன்பே ஏற்பட்டிருக்குது. அந்த ஞானத்தை கொண்டு தெரிவிக்கிறான், அந்த இடத்துல புகை இருக்கு, அதனால இந்த நெருப்பும் இருக்குன்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இந்த பிரத்யட்சத்தையும் அனுமானத்தையும் வச்சுட்டு எம்பெருமானை கண்டுட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சிரமமா இருக்கக்கூடியது. அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் பிரத்யட்சம்னு இந்திரிய கோச்சரமா இருக்கு. அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவனா? கற்களி உன்னை காணுமாறு அருளாயின்னு ஆழ்வாரே கதறாரே. ஆழ்வார் போன்ற பரம பக்த சிகாமணிக்க கட்கிலியா இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் அப்படின்னு நம்முடைய நிலைமையில நினைச்சே பார்க்க வேண்டாம். அப்போ இந்திரிய கோச்சரமா அந்த எம்பெருமான் இல்லை, அதனால பிரத்யட்சத்தால அவனை பார்க்க முடியாது. அதுக்கு மேல அனுமானத்தால ஏதாவது சித்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வழியே கிடையாது. பூர்வ சம்ஸ்காரம் எதுவும் இருந்தா தானே இது பண்ண முடியும். அப்போ அதனாலையும் வழி இல்லை. அப்போ எதால எம்பெருமானை இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோமே, ஆனால் வேதம்னு சொல்லக்கூடிய அந்த சப்தம்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்தாலே தான் எம்பெருமானை கிரகணம் செய்ய முடியும், எம்பெருமானை உணர முடியும்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ ஒருத்தன் 100 பானை செய்யறான் ஒரு குயம்.
அப்ப 100 பானை பண்றான்றதை நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். அது பிரத்யக்ஷ சித்தமா இருக்கிறது. இன்னொருத்த சொல்றான், நான் ஒரு நாளைக்கு அந்த இடத்துலலாம் 3000 பானை பண்றான் அப்படின்றான். எத்தனை பேர்? 30 பேர் சேர்ந்து பண்றான். இவன் கண்ணால பார்க்கல. ஓ, இவன் 100 பானை பண்ணா 30 பேர் சேர்ந்து பண்ணா 3000 பானை பண்ணிவிடலாம் அப்படின்னு அவனுக்கு தோன்றது. அது அனுமான சித்தமா இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் விஷயத்துல எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? அபரிச்சின்னனாய் இருக்கிறான், அபரிச்சேத்தியனாய் இருக்கிறான், அவன் அளத்தற்கரியனாய் இருக்கிறான். அப்போ அப்படி பிரம்மத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய பிரத்யக்ஷ பிரமாணத்தாலேயோ அனுமான பிரமாணத்தாலேயோ எம்பெருமானை நம்மளால கிரகிக்க முடியாது. அப்போ அதுக்கு எப்படி இருக்கணும்? வேதத்தின் துணை கொண்டு அந்த எம்பெருமானை அறிய வேணும், உணர வேணும் தெரியும். அப்போ பிரம்மத்தினுடைய சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய காலத்தை பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ அவனை கிரகிக்க முடியாது. ஆனா எதால கிரகிக்க முடியும்? வேதத்தாலே கிரகிக்க முடியும். வேதம் எப்படிப்பட்டது? அனாதியா இருக்கக்கூடியது, அபௌருஷேயமா இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வேதமே பிரம்மத்தை அறிய உதவக்கூடிய ஒரு கருவியாய் விளங்குகிறது. அப்போ வேதம் காட்டக்கூடிய பிரம்மமானவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மானேஷான. சிருஷ்டி பிரளய காலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பிரம்மம் ஒருவனே தான் இருந்தான். சிவனோ அல்ல பிரம்மாவோ வேற யாரும் இல்லை, நான்முகத்தின் பிரம்மாவோ யாரும் இல்லைன்னு சொல்லணும். சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். எம்பெருமான் எப்படிப்பட்டனோ அறப்பிரிவனாய் இருக்கான். அவனுக்கு நிகரானவனோ அவனை காட்டிலும் உயர்ந்தவனா யாருமே இல்லையே. இப்போ பிரம்மசப்தம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், பிருகத்வாது பிராமணத்வாது பிரம்மமித்யபிதீயத்தைன்னு தெரியும். பிருகத்வாதுனா எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பிரம்மம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, தான் ரொம்ப பெரியதா இருக்கு, தன்னை ஆசிரியத்தவர்களை பெரியதாக ஆக்கக்கூடியதா இருக்கிறது, தன்னை சேர்ந்தவர்களை பெரியதாக ஆக்கக்கூடியதா இருக்கிறது காட்டக்கூடியது. அதுதான் பிரம்மம்னு தெரிகிறது. அப்படிப்பட்ட பிரம்மம் எவ்விடத்திலே வசிக்கக்கூடியதுன்னு கேட்டால் பஞ்சப்பிரகார விசிஷ்டன்னு தெரிவிக்கிறார்கள். பஞ்சப்பிரகார விசிஷ்டம்னு சாத்திரம் காட்டக்கூடியதாக. அப்போ ஜெகத்காரண பூதனாய் இருக்கிறான், கருடவாகனாய் இருக்கிறான், ஆதிசேஷ சயனனாய் இருக்கிறான், வாத்சல்ய சௌசீல்ய சௌலபிய சுவாமித்வ இத்தியாதி குணங்களால குணகண விபூஷிதனாய் இருக்கிறான் இந்த பெருமான். இப்படி சொல்லிக்கொண்டே போயிட்டு பெருமானுடைய பெருமை எழலாம். இதெல்லாம் அறிந்தால் பிரம்மத்தை அடைய எல்லாம் எடுத்து பிரம்மத்தினுடைய பெருமையெல்லாம் அறிந்த உடனே அந்த பிரம்மத்தை போய் அடைய வேணும்னு ஒரு ஜீவாத்மாக்கு ஆர்த்தி ஏற்படுறது. ஆனால் ஆர்த்தி ஏற்பட்ட உடனே பெருமானை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு விரோதிகள் பல இருக்கு, தடையான விரோதிகள் பல புறப்படுது. அப்போ விரோதிகள் யார் அப்படின்னு கேட்டால், அவன் அனாதி காலமா பல கர்மாக்களை செய்திருக்கானே, பாப்ப புண்ணிய ரூபமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் அவனுக்கு விரோதிகளா இருக்கிறது. அதனால அவனுக்கு ஜென்மா ஏற்படுறது, திருப்பி மரணம் ஏற்படுறது, திருப்பி சம்சார பந்தம் ஏற்படுறது, மாறி மாறி இப்படியே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு அவனுடைய ஜனன மரண சக்கரம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கர்மாவினுடைய பயன் என்ன? அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழிபடல்வேன் என்று சொல்லும்படியாய் ஆக்கையின் வழி, அந்த உடம்பு சொன்ன வழியில, இந்திரியம் சொன்ன வழியில அவன் கேட்டு போய் கொண்டிருக்கிறான். அப்போ ஏதாவது ஒரு கட்டத்திலே இந்த கர்மாவை தொலைக்க வேண்டும், பிரம்மானுபவத்தை பெற வேணும். அப்படின்னா எப்படி பெறது அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த புண்ணிய பாப ரூபமா இருக்கக்கூடிய கர்மத்தை தொலைத்தால் அந்த விரோதிகளானது ஒழிந்து போகும். அந்த விரோதிகள் ஒழிந்தார்களே ஆனால் அந்த பிரம்மானுபவம் நமக்கு கிட்டும்னு சொல்ல முடியும். அப்போ புண்ணிய பாப ரூபமான கர்மங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது 2 விதமா இருக்கு. பிராரப்தம்னு சொல்லக்கூடியது ஒன்று, சஞ்சிதம்னு சொல்லக்கூடியது. பிராரப்தம்னு சொல்லக்கூடியதுன்னா, நம்ம ஒரு பல புண்ணிய பாப ரூபமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சுடுத்துனா அது பிராரப்தம், ஆரம்பமான கர்மம். அதுக்கு மேல சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய எப்படிப்பட்டதுன்னா, நம்ம சேர்த்து வைத்த இதுவா இருக்கக்கூடியதா இருக்கிறது பார்க்கலாம். அப்போ இந்த விரோதிகள்லாம் நீங்கிறதுக்கு என்ன வழி, இந்த கர்மாக்கள்லாம் எப்படி தொலையும் அப்படின்னு கேட்டோமே, ஆனால் அது எம்பெருமானாலே தொலையும். எம்பெருமான் தான் அதை செய்வான், எம்பெருமான் தான் செய்வான், எம்பெருமான் தான் நம் விரோதியை போக்குவான். அப்படின்னா எம்பெருமான் எதுக்காக போர்க்கணும்? அவனுக்கு என்ன சம்பந்தம், எந்த பொருளை கொண்டு இது போர்க்கணும் அப்படின்னு கேட்டால், எம்பெருமானோட நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்த உணர்ச்சி. எம்பெருமான் நமக்கு எவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கு, அதுதான் அது அர்த்தபஞ்சகத்திலே தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அர்த்தபஞ்சக ஞானம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக்க இறை நிலையம் மெய்யாமுயிர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஒதுங்குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழியோட தனியன் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறது. அப்போ என்னென்ன தெரிவிக்கிறது? 5 விதமான ஸ்வரூபங்கள் இதில் காட்டுறது. ஜீவாத்ம ஸ்வரூபத்தை காட்டுறது, பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டுறது, உபாயத்தினுடைய ஸ்வரூபத்தை, அவனை அடையக்கூடிய உபாயத்தினுடைய ஸ்வரூபத்தை காட்டுகிறது, அவனை அடைய ஒட்டாது தடுக்கக்கூடிய விரோதிகள ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதாக்கு, அவனுடைய புருஷார்த்தம் அந்த பயனை அவனை அடைந்து கிட்டக்கூடிய பயனுடைய ஸ்வரூபத்தை காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம் அவனுக்கே அடிமைப்பட்டவன் காட்டக்கூடியதா இருக்குது. பரமாத்ம ஸ்வரூபம் நமக்காக கிருபையாலே அவன் காரியங்களை செய்யக்கூடியவன், சாமியாபத்தி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் காட்டக்கூடியவன். அடையும் உபாயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பக்தி யோகம் பிரபத்தின்னு சொல்லக்கூடியதா இருக்குது.
ஆனால் இந்த பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு? சொப்பிரயத்ன பிரவருத்தியா இருக்கு. நம்முடைய ஒரு முயற்சியாலே அந்த பக்தி யோகம்ன்ற ஒரு காரியத்தை செய்யணும். அப்படி நம்ம மோட்சத்தை அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னால் அதுக்கு எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு வர்ணாசிரம தர்மத்தினால இந்திரிய நிகிரகம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் ஆசிரியக்கணும். அப்போ கர்மயோகம், பக்தி ஞான யோகம் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணி அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த நினைவிலே இருக்க வேண்டும், எம்பெருமானுடைய ஸ்மரணத்திலே இருக்க வேண்டும். கடைசியா அந்த சரம திசையிலே பிராணன் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட எம்பெருமானுடைய நினைவோடய இருக்க வேண்டும். அப்படி இருக்க முடியுமான்னா எல்லாராலையும் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லை, கடைசியில் நினைவே தப்பி போறது அப்படின்னா மாசக்கணக்கில் அவர் எப்படி எம்பெருமானை நினைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ எம்பெருமானே அதை நினைக்கிறான். பராநாயனர் அதான் தெரியும், ஸ்திதே மனசு சுஸ்வத்தே சரீரே சதியோனரா அதுசாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்த காஷ்டபாஷான சன்னிவம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு தெரிவிக்கிறார்கள். என்னைக்கோ ஒரு நாள் எப்படியோ இருக்கக்கூடிய நன்னா இருக்கக்கூடிய காலத்துல என்னை நோக்கி பண்ணக்கூடிய ஒரு சரணாகதி, ஒரு கைகூப்புதல், அதை நினைச்சு நானே உன்னை அழைத்து கொண்டு போகிறேன்னு தெரிவிக்கக்கூடியதாக. அப்போ நமது அறிந்து கொள்ளக்கூடியதுன்னா சொப்பிரவிருத்தி, நம்முடைய பிரவருத்தினாலே நம்முடைய சொப்பிரயத்தனத்தினாலே பண்ணக்கூடியது அடைவதற்கு அது ஒரு நம்ம சாதனமா போயிருது. அது ஒரு நமக்கு உபாயத்தை காட்டில ரொம்ப பெரிய அபாயமாகத்தான் விளங்குகிறது பார்க்கிறோம். ஆனால் பிரபத்தின்னு சொல்லக்கூடியதுல எம்பெருமானே உபாயமாக இருக்கிறான், எம்பெருமானே உபேயமாக, அவனே பலமாக இருக்கிறான். நம்மை காக்க நம் முயற்சி தேவையில்லை, அவனை பற்றினாலே போதும். நம்மை அவனுடைய அருளானது, நம்முடைய கிருப்பையானது நம்மை காக்கும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பிரபத்தியில ஏதாவது ஒரு கஷ்டமான பாகம் ஒண்ணு உண்டா அப்படின்னு கேட்டால் அதுலயும் ஒரு கஷ்டமான பாகம் உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணா ஒரு பலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சரணாகதி, இந்த பிரபத்தின்னு சொல்லக்கூடியதுல என்ன இருக்கணும், நம்ம எதுவும் காரியம் பண்ணாது இருக்கணும். இந்த காரியத்துக்காக எனக்கு நீ இதை பண்ணுன்னு கேட்டோமே ஆனால், சாதனத்தை கொண்டு காட்டினோமே ஆனால் அந்த எம்பெருமான் அதை சகிக்க மாட்டான். அப்போ அதுல மகா விஸ்வாசம் ஏற்படணும். நான் எந்த காரியமும் நான் பண்ணல, சாதனமா இந்த பேத்துக்கு சாதனமாக நான் எதையும் செய்யவில்லைன்றதை நிரூபணம் பண்ணணும். அப்போ அதுல மகா விஸ்வாசம் ஏற்படணும். அது இல்லைன்னா இது ஒண்ணுமே பண்ணலான்னா இந்த எம்பெருமான் நமக்கு இந்த பேற்றை கொடுப்பானா அப்படின்ற இதுல ஒரு விசுவாசம் ஏற்பட வேணும். அந்த விசுவாசம் ஏற்பட்டதே ஆனால் எபெருமானை அடைவதற்கு ஒன்றும் இது இல்லைன்னு சொல்லக்கூடியார்கள். அப்போ இந்த பிறவியின் இறுதியிலே இந்த மோட்சம் உறுதியாகக்கூடியது. அப்போ சரணாகதி பண்ணிட்டான் ஒருத்தன், சரணாகதி பண்ணிட்டு அவன் எப்போ அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, அவன் தேகாவசானிய முக்தி. அவனுக்கு இந்த மரண தருவாய், மரணம் முடிந்த இந்த தேகம் விட்டு போனக்கூடிய காலத்திலே அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னான். அப்போ எப்படி அவன் அந்த காலத்தை கடக்க வேணும் இந்த இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலன்னா, அந்த பாகவத அனுபவத்திலே அவனுடைய காலத்தை கடக்க வேண்டும், அவனுடைய காலட்சேபம் அப்படிதான் இருக்க வேண்டும். இடைப்பட்ட காலத்திலே அவனுக்கு எவ்வளவோ அந்த சம்சார உலகத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே அவனுக்கு பலவிதமான பீதி அச்சங்கள்லாம் ஏற்படலாம். அப்போ கூட என்ன பண்ணணும், அவன் இதர சாதுக்களை எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகவத சித்தர்கள்லாம் பார்த்து என்ன பண்ணணும், இவர்கள்லாம் இப்படி இருக்காளு, இவர்களுக்கெல்லாம் நிச்சயம் தான், நமக்கும் நிச்சயம் தானே என்று அவன் அந்த பிராப்தியிலே ஒரு விசுவாசம் கொள்ள வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற வேணும். அவனாலே ரகசிய திரயங்களை உபதேசம் பெற்று அந்த ரகசிய திரயத்தினுடைய ஒரு இதனாலே மோட்சத்தை பெறக்கூடியதுன்னு காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவனுக்கு அந்த பகவத் அனுபவ பிரீத்திகாரித அந்த கைங்கரிய லாபத்தை அடைகிறான் அப்படின்னு பல விஷயங்களை இந்த முகுந்த மாலையிலே குலசேகர பெருமாள் காட்டியிருக்கான் பாருங்க. இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் பல ஸ்லோகங்கள்ல காட்டியிருக்கார். அந்த காலத்துக்கு அனுகுணமாக ஒரு ஸ்லோகங்களை உதாரணம் எடுத்து ஒரு 7-8 விஷயங்களை இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். முதல்ல நாமசங்கீர்த்தனத்தை பத்தி பிரஸ்தாவம் பண்றார். நாமசங்கீர்த்தனத்தை சில பல ஸ்லோகங்களால பிரஸ்தாவனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீமன் நாராயண புரோச்ய நாராயணாக்கியம் கேண பிராபுஹு வாஞ்சிதம் பாபினோபி. இந்த நாராயண நாமம் ஒன்று இருக்கு. அந்த நாராயண நாமத்தை எல்லாரும் சொல்லி அபேட்சிதங்கள் தங்களுக்கு வேண்டுவதையெல்லாம் பெறுகின்றார்கள். சுவாமின் எல்லாரும் சொன்னீரே, அவர்கள் யாருன்னு கேட்கிறார். பாபி ந அபிஹி. பாபிகள் கூட என்ன பண்றானா, அவனுக்கு ஒரு அபேட்சிதம், அவனுக்கு ஒரு தேவை இருக்கக்கூடிய காலத்திலே நாராயணனுடைய நாமத்தை சொல்லி அபேட்சத்தை பெறுகிறார்கள். வைது நின்ன வல்லவா பழித்தவர்க்கு மாறில் மோர் செய்து நின்ன செத்ததியில் வெந்தவர்க்கும் வந்துனை எய்தலாகும் என்பர் ஆதலா எம்மாய நாயினேன் செய்த குத்தம் அத்தமாகவே கொள்ஞால நாதனே. திருச்செந்தூரத்துல திருமிஷாழ்வார் ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். மொய்த்தவல் வினையுள் நின்ன முன்னெழுத்துடைய பேரால் கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டு கொண்டான்.
திருமிஷாழ்வாருக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு இதுக்கு தெரியறது, ஒரு பரர்கள் படக்கூடிய அனர்த்தத்தை அவர் அறிந்து கொள்கிறார். விஷயாந்தரங்களே எப்படி இருக்கார்? விஷயாந்தரங்கள்னா சுதனாய் கள்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மதராறு கயற்கனென்னம் வளையுள் பட்டழுந்து வேனை. தொடர்புடையாழ்வார் தன்னுடைய இது தெரிவிக்கிறார். கள்வனே நானேன் படிறு செய்து இருப்பேன், திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே விஷயாந்தரங்களிலே மண்டி கிடக்கிறார்கள். அப்போ மண்டி கிடக்கக்கூடிய காலத்தில் என்ன ஆனார்கள்? எபெருமானுடைய பேரை சொல்லாத திருநாமத்தை உச்சரியாமல் காலத்தை எல்லாம் அப்படியே வீணே கழிக்கிறார்கள். அப்படியே போறது. காலம் போயிடுத்துனா என்ன ஆறுது? காலம் போயிடுத்துனா என்ன ஆறுது? கடைசியில கருவிருத்த குழி நீத்தவன் கருவிருத்த கருக்குழியில விழக்கூடியதா இருக்கு. திருப்பி பிறவிதான் ஏற்படுது. ரொம்ப கஷ்டமா? நாராயணன் ஒரு நாமத்தை சொல்றது ரொம்ப கஷ்டமா? அதுக்கு நாமத்தை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு கருவி தேவையான? நம்ம நாக்கே இருக்க, நம்ம வாய்க்குள்ளே ஒரு நாக்கு. நவாயிலுண்டே நமோ நாரணாவென்னு ஒவாதுரைக்கும் உரையுண்டே முவாதமாக்கதி கண் செல்லும் வகையுண்டே என்னொருவர் தீக்கதி கண் செல்லும் திறம். ஆச்சரியப்பட்டார். நாக்குன்றது வாய்க்குள்ள இருக்கு. நம்ம வாய்க்குள்ள இருக்க நாக்கு போட்டி ஒரு நாராயணான் நாமத்தை சொன்னா நல்ல கதிக்கு போலாங்க. ஆச்சரியமா இருக்கு. இவர்கள்லாம் தீ கதிக்கு போறாருன்னு தெரிவிக்கக்கூடியதாக. அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன? ரொம்ப சுலபமா ஒரு நாம சங்கீர்த்தத்தை பண்ணிட்டு போலாம், எம்பெருமான் பேரை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி சொல்லாத போயிட்டாரு கேட்டார். ஓஹோ, அப்போ நாம சங்கீர்த்தனம் சொன்னா அது ஒரு சாதனம் எம்பெருமானை அடைவதற்கு அப்படின்னு ஒரு இது வந்துடும் இல்லையா? அதுக்கு தெரிவிக்கிற முதல் ஸ்லோகம் முகுந்த மாலை. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகஷயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்தா. ஒருத்தன் நாம சங்கீர்த்தனம் பண்ணான். நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவனுக்கு எம்பெருமானுடைய அந்த பேரு கிடைச்சுடுத்து, பலன் கிடைச்சுடுத்து. அவன் என்ன சொல்றான்? திருநாம சங்கீர்த்தனத்தை நான் அனுஷ்டானம் பண்ணேன், அதனால எனக்கு பேரு கிடைச்சது. அப்படின்னா என்ன ஆகுது? அந்த திருநாம சங்கீர்த்தனம்னு அவன் பண்ண ஸ்வப்பிரவிருத்தி, தானே பண்ண ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் என்ன ஆகும்? அவனுடைய அந்த ஸ்வரூபம் நாசம் அடைந்து போகிறது. அப்போ ஸ்வரூப நாசத்தை ஆழ்வார் தாங்க வரணும், ஆழ்வார் தாங்க மாட்டான். அதனால என்ன தெரிவிக்கிறார் இந்த இடத்துல? உன் திருநாமத்தை அப்படி நான் சொல்லிட்டேன்னா என் ஸ்வரூப நாசம் அடைஞ்சு போயிடும். உன் திருநாமத்தை அனுதினம் நான் அனுசந்திக்க வேணும். அப்படி அனுசந்திக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நீயே எனக்கு அருள் புரிய வேணும்னு கேட்கிறேன். அப்போ என்ன ஆறுது? எம்பெருமானுடைய இந்த திருநாம சங்கீர்த்தனம்ன்றதே எம்பெருமானுடைய கிருபையினுடைய அடியாக இவருக்கு ஆழ்வார்க்கு ஏற்பட்டதா இருக்கிறது. அப்போ என்ன ஆறுது? அதுல சாதனத்துவ புத்தி பண்ணா கூட எதுல சாதனத்துவ புத்தி? எம்பெருமானுடைய கிருபை தான் சாதனம் அப்படின்னு தானே தோணும். அப்போ நாம சங்கீர்த்தனத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஆனால் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனத்திலே நமக்கு சாதனம், இது நமக்கு இதை பெற்றுத்தரக்கூடியதுன்ற அந்த சாதனத்துவ புத்தி அதிலே இல்லாத இருக்க வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்போ ஆழ்வார் இந்த இடத்துல என்ன பண்றார்? எம்பெருமானுடைய கிருபையடியாக எனக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய பேரு கிடைத்தது. அந்த நாம சங்கீர்த்தனம் எனக்கு பெற்று தந்தது. அது கிருபைதான் அதுக்கு அடின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது விஷயம், எம்பெருமானே உபாயம் அப்படின்றத பிரஸ்தாவிக்கிறார் சில பல ஸ்லோகங்களாலே. பேற்றுக்கு உபாயம் உன் நினைவு. அது எம்பெருமானை அடையணும் அப்படின்னா என்னன்னா, நீயே எனக்கு எல்லா விதமான துணையாகவும் இருக்க வேணும்ன்ற நினைவுதான் சரணாகதின்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமையை ஒரு ஸ்லோகத்தாலே ஏத்துகிறார். முகுந்தமூர்த்னா பிரணிபத்யாச்சே பவந்தம் ஏகாந்தம் இயந்தம் அர்த்தம் அவிஸ்மிருதித்த சரணாரவிந்தே பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத். குலசேகராழ்வார் எம்பெருமான் கிட்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், உன்னுடைய நினைவு தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேணும். என்னென்ன வேணாம்னு சொல்றேன், என்னென்ன வேணும்னு சொல்றேன்னு கேட்கறாரு பெருமான். உடனே சொல்றார், பெருமானே நான் உன் தரத்துல மோட்சத்தை கூட கேட்கல. வைகுண்டவாசே நமே விலாஷா வரதராஜ பஞ்சாசத்துல தெரிவிக்கிறார். வைகுண்டவாசேபி, வைகுண்டவாசத்துல கூட எனக்கு அபிலாஷை இல்லை, இச்சை இல்லைன்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, இங்க ஆழ்வார்னு தெரிவிக்கிறான், எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிறவியா கொடுக்குறியா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னு சொல்ல முடியாது, எனக்கு பல பல பிறவியை கொடுக்குறியா, கொடுத்தாலும் பரவாயில்லன்ற. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்றார். அதுல ஒரே ஒரு கண்டிஷன் உண்டு எனக்கு. என்ன அப்படின்னா, அப்படி எனக்கு நேரக்கூடிய பிறவிகள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
உம்முடைய திருவடி தாமரைகளிலே என்னுடைய ஸ்மரணம், அதாவது உன்னுடைய திருவடி தாமரையிலே என்னுடைய நினைவானது தப்பாது இருக்கும்படி நீ அருள் செய்ய வேணும். அப்படி நீ அருள் புரிய வேணும். எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். எத்தனை பிறவின்னு ஆண்டருக்காக தானே கேட்டான். 7 பிறவி நீ கொடுத்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஆட்செய்யக்கூடிய பிறவியாய் அதை நீ கொடுன்னு தெரிவிக்க. அதே போல இந்த இடத்தையும் கேட்கக்கூடியது குலசேகரர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம். ஆனால் அந்த பேருன்னு சொல்லக்கூடியது அப்படி எத்தனை பிறவி வேணாலும் கூட எனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டாம், பிறவியே கொடுத்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய திருவடியினுடைய நினைவானது எனக்கு என்றும் மாறாமல் இருக்க வேணும்னு கேட்டான். அதே போல அதே ரீதியில இன்னொரு ஸ்லோகத்தையும் தெரிவிக்கிறார். நாகம் வந்தே தவ சரணயோஹோ அத்வந்தஹேதோஹோ கும்பீபாகம் குருமபி ஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமா மிருதுத நுலதாக நந்தனேன நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம். ஆழ்வார் என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னால், பெருமாள் சொல்றார், நான் பரமபத்தை பெற வேணும்னு ஆசைப்படலை. வேலைக்கு சொல்ல அதே கீழ் சொல்ல ஸ்லோகத்தை அப்படிதான் சொன்னார். ஏன்னா நரகத்துல கொண்டு போய் வச்சாலும் பரவாயில்லன்ற ஆழ்வார், நரகத்துல கொண்டு போய் வச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி நரகத்தை பத்தி கூட ஒன்றும் கவலை இல்லை. நான் உன்னை பாடுறது எதுக்கு தெரியுமா? எனக்கு பரமபதம் வேணும்னு நான் பாடல, நரகத்துல போகாத இருக்கணும்னுக்காக உன்னை பாடல, இந்திரலோகத்துல போய் அப்சர ஸ்திரீகளோட ரமிக்க வேணும்ன்ற அந்த ஆசைக்காக நான் உன்னை பாடலை. எதுக்காக நீர் அப்புறம் இந்த தொழுகிறீர்னு கேட்டாராம். ஒரு பிறவை எடுக்கக்கூடிய ஒரு பிறவிலும் தேவரீரே சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருளி செய்ய வேணும், அப்படிதான் நான் வந்து அருள் செய்ய வேணும் கேட்டாராம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வேண்டி தொழுகிறேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த முகுந்த மாலையில மேல 3வது விஷயம் ஒரு சரணாகதி. ஒரே ஒரு ஸ்லோகத்தாலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார் ஆழ்வார் இந்த முகுந்த மாலை. இவ்வளவு பெரிய 40 ஸ்லோகம் இருக்க, சரணாகதின்னு ரொம்ப பெரிய விஷயமாச்சு அப்படின்னு கேட்டால், சரணாகதின்னு சொல்லி பிரம்மாஸ்திரம். பிரம்மாஸ்திரத்தை பல சமயங்களில் பிரயோகம் பண்ண, ஒரே பிரம்மாஸ்திரம் ஒரு தடவை பிரயோகம் பண்ணா போதும். அதனால என்ன பண்றார், சரணாகதி ஒரே ஸ்லோகத்திலே வைத்திருக்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த முகுந்த மாலையில். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தஹ அத்யைவ மே விஷது மனச ராஜஹம்சஹ அத்யைவ மே விஷது மானச ராஜஹம்சஹ பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. அந்திம திசையில ஒருத்தன் எப்படி இருக்கான், அவனால என்ன பண்ண முடியும், இப்ப சரணாகதி பண்ணக்கூடிய காலத்துல எப்படி பண்ணணும்ன்றத ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்ந்த நீர் குமிழ் கண்கள் மிழற்ற தாயொரு பக்கம் தந்தையொரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம். ஒருத்தர் ஒரு பக்கத்தை உறவுக்காரெல்லாம் எழுதுறான். அந்த சொத்தை எங்க வச்சிருக்கா, இந்த பணத்தை எங்க வச்சிருக்காரு. இவருக்கு வாயொரு பக்கம் வாங்கி வலிக்கிறது, அப்படியே வந்து வாயிலையும் கண்கள்லையும் அப்படியே கொட்டுறது, ஜலமா கொட்டுறது. கண்களை திறந்து பார்க்கிறார், ஒண்ணுமே அப்படியே பொஞ்சடைஞ்சு போயிருக்கு, ஒண்ணுமே சரியானபடி தெரியல. வாயிலேருந்து வார்த்தை வருமானு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த கபமும் போய் அடைச்சிட்டு இருக்கு. அப்படியே எழுந்து உட்காரலாம்னா அந்த வாதமும் பித்தமும் வர வந்து எழுந்து விடாம பண்ணக்கூடியதா இருக்கிறது. இந்திரியங்கள் எல்லாம் விகாரம் அடைந்து இருக்கிறது, வார்த்தை சொல்ல முடியல. கபம் வாதம் பித்தம் எல்லாம் மேலிட்டு வருத்தக்கூடிய அந்த மரண காலத்தில என்ன பண்ண முடியும்? எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. எனக்கு வியாதியில் நான் படுத்துட்டு கூடிய சமயத்துல நான் என்ன பண்ண முடியும்? உன்னை சிந்திக்க அவகாசமே கிடைக்காது. அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், என் மனசை என்ன பண்றேன், உன் திருவடிகளை சமர்ப்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மேல 4வது விஷயம், முக்கரணத்தாலும் எம்பெருமான ஆசிரயணம் பண்ணக்கூடிய காலத்திலே, எம்பெருமான் திறத்திலே அடிபணியக்கூடிய காலத்திலே எப்படி பண்ணனா முக்கரணத்தாலும் செய்ய வேணும்னு தெரிவிக்கிறார். அது எப்படின்றத பார்ப்போம். ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரே கச்சாங்கிரியுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசீம் மூர்த்தன் நமாதோக்ஷஜம். ஒருவர் அவயவங்கள், ஆழ்வாருடைய சர்வ அவயவங்களை என்ன பண்றார், இதெல்லாம் நான் ஒரு அவயவங்களையும் சொல்றார். நீ எம்பெருமான் விஷயத்திலே நீ ஈடுபடு, எம்பெருமான் விஷயத்திலே நீ ஈடுபடுன்னு தெரிவிக்கிறார். ஜிக்வே கீர்த்தய கேசவம், நாக்கே கேசின்ற அசுரனை கொண்ட கண்ணனை வந்து ஸ்தோத்திரம் செய்யணும்.
கேசின்ற சப்தத்துக்கு 3 விதமான அர்த்தங்களை தெரிவிக்கிறார். கேசின்னு வந்து ஒரு குதிரை வடிவிலே வந்த அசுரனை கண்ணன் முடித்தான். அதனால கேசவன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. நல்ல பிரசஸ்த கேசபாசத்தை உடையவன் சௌரி பெருமாள் இருக்கான திருக்கண்ணபுரத்துல. அதனால நல்ல பிரசஸ்த கேசபாசத்தை புகழ்பெற்ற கேசத்தை உடையவனாய் இருக்கிறான். மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பெண் தாழா என்று சொல்லும்படியாய். அதனால அவனுக்கு கேசவன் பேர். அது மட்டும் இல்ல, பிரம்மா வந்து ருத்ரன் போன்றவர்களுக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடிய, அதனால கேசவன் சொல்லக்கூடியது. கா ஈஷா கேசகான்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நாக்கே நீ என்ன பண்ணணும், துதி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் யாரை துதி பண்ணணும்னா கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று சொல்லும்படியா கேசவனை பாட வேண்டும். அப்புறம் நான் நெஞ்ச பார்த்து சொல்றார். நெஞ்சே நீ என்ன பண்ணணும், முரரி புகு முராசுரனை கொன்னானே கண்ணன், அப்படிப்பட்ட நெஞ்சே நீ அந்த கண்ணனை நெஞ்சே நீ கண்ணனை போய் பற்றிக்கோன்னு தெரிவிக்கக்கூடியார். கைகளை பார்க்கிறார். கைகளை பார்த்த உடனே அந்த திருமாலை மாதவனுக்கு வந்து ஆதரியுங்கோன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆராதனை பண்ணுங்கோன்னு தெரிவிக்கிறார். காதுகளை பார்த்தார். காதுகளை பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த அச்சுதனுடைய சரித்திரத்தையே நீ கேட்க வேணும்னு சொல்லக்கூடியதார். கண்களை பார்த்து கண்களே அந்த கண்ணனையே சேவியுங்கோள், வேற ஒன்று பார்க்காதீர்கள். கால்களை பார்க்கக்கூடிய காலத்துல அந்த எம்பெருமான் சந்நிதி நோக்கியே நீங்கள் செல்லுங்கோள். இப்போ மூக்க பார்க்கக்கூடிய காலத்திலே அந்த கிருஷ்ணனுடைய திருவடி திருத்துழாயனுடைய வந்து அந்த நறுமணத்தை அனுபவியுங்கோள். தலையை பார்த்து சொல்றார், எம்பெருமானையே வணங்கு, உன் தலையை அப்பவும் கூப்பிக்கடா. யாருக்கு சொல்ல, எம்பெருமான் திறத்திலே உன் தலையை கூப்பிக்கடான்னு சொல்ல முடியும். ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், முக்கரணத்தாலையும் பகவதாசிரியனம் செல்லக்கூடிய காலத்திலே முக்கரணத்தாலும் செய்ய வேணும்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அப்போ ஸ்லோகத்தாலே சகல அவயவங்களையும் பகவத் விஷயத்திலே உபயோகப்படுத்துங்கோன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது ஆழ்வாருடைய நியமனமா இந்த பாசுரத்திலே. மேலே மோட்சமடையறதுக்கு சில விரோதிகள் உண்டுன்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட விரோதிகள் என்ன பண்றான், அந்த பிரம்மத்தை விரோதிகளானது என்ன பண்றதுன்னா அந்த பிரம்மத்தை அடைய ஒட்டாது நம்முடைய வந்து தடுக்கக்கூடியதா இருக்கு. அது எப்படிப்பட்டது, என்ன விரோதிகள் அப்படின்னு கேட்டால், நமக்கு ஏற்கனவே சேதித்து வைத்திருக்கக்கூடிய சஞ்சித்த இந்த ஆரம்ப பிராரப்த கர்மாக்கள் எல்லாம் இருக்கு. சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பற்றி மேலும் மேலும் வந்து புண்ணிய பாப ரூபமான கர்மங்களை நம்ம செய்ய வைக்கிறதுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அது தெரிவிக்கிறார், அதை போக்கக்கூடிய விரோதி நிரசனம். அப்படிப்பட்ட விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியவனா யார் இருக்கான் அப்படின்னு கேட்டால் அந்த எம்பெருமான் தானே இருக்கிறான் தெரியும். பவஜலதி கதானாம் துவன்வபாதாஹதானாம் சுததுஹித்ரு களத்ரத்ராண பாரார்த்திதானாம் விஷம விஷயதோ ஏஹே மஜதாம் ஆப்ளவானாம் பவது சரணமேகோ விஷ்ணு போதோ நராணாம். ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை உருவகப்படுத்திட்டு தன்னை எப்படி சொல்றார் ஆழ்வார். என்னன்னா, தான் ஒரு கடல்ல விழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரஜையை போல தன்னை காட்டிக்கிறார். கடல்ல இருக்கவன் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு கப்பல் வேணுமே, அதுல தப்பிச்சுட்டு அந்த எம்பெருமானே ஒரு விஷ்ணு போத்தம்னு சொல்ற விஷ்ணுவே ஒரு கப்பலை போலே வந்து என்னை காப்பாற்ற வேணும் தெரிவிக்கிறார். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கொண்டிருக்கிறேன்னு தெரிவிக்கிறார். அப்போ எப்படி இருக்கு, பெரிய காத்தடிக்கிறது, கடல்ல அலை வந்து காத்தடிக்குமே, அது எப்படி இருக்கு, அந்த காத்து எதுவா இருக்குன்னா அற்ப சுகம் மகா துக்கம்னு சொல்லக்கூடிய பெருங்காத்து வந்து அடிக்கிறது. அது மட்டும் இல்ல, நான் என்ன தனியா நான் இருந்தேன்னா நான் என்ன காப்பாத்திக்கலாம், எனக்கு வந்து நிறைய சுமைகள் இருக்குன்றான். அது என்ன சுமை அப்படின்னு கேட்டால், எனக்கு இருக்கக்கூடிய உத்தார் பந்தங்கள்லாம் இருக்கு. சுத தூத்தி த்ரு களத்திரான்னு சொல்லும்படியாய் மனைவி மக்கள் இதெல்லாம் எனக்கு வந்து பேகேஜ் தானே, லகேஜ் தானே. அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் அந்த பந்தங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு சுமையாலே வருந்தி கிடக்கிறேன். அது மட்டும் இல்ல, கொடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜலத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறேன், மன்னனாயிருக்கிறேன், கரையேறுவதற்கு வழியத்து தவித்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால், ஒரு கப்பல் தேவை. அது எப்படிப்பட்ட கப்பலாக இருக்கணும், எம்பெருமானாகிற தோணியே ரட்சகம்னு தெரிவிக்க முடியாது. துன்பக்கடல் புக்க வைகுந்தம் என்பதோர் தோணி பெறாதுழல்கின்றேன். ஆண்டாள் பாடுற நாச்சியார் திருமொழி. துன்பக்கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது, வைகுந்தன் என்ற தோணியை நான் கிடைக்காத கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரிவிக்கிறேன். அதே போல இந்த இடத்துல தெரிவிக்கிறார், விஷ்ணு போதோ நரானா, விஷ்ணு போதமாகிய அந்த விஷ்ணுமாகிய வந்து கப்பல் நமக்கு கிடைக்க வேணும். அப்போதான் இந்த சம்சாரமாகிற கடலிலேருந்து இது பண்ண வேண்டும். அப்போ சம்சாரமாகிற கடல்னு சொல்லக்கூடிய எப்படி நமக்கு விரோதியா இருக்கிற எம்பெருமானை அடைய ஒட்டாது விரோதிகளா இருக்குது. அப்படிப்பட்ட விரோதியை நிரசனம் பண்ணுவதற்கு நீயே ஒரு கப்பலாக வந்து அந்த சம்சாரமாகிற பெருங்கடலில் இருந்து நம்மை காப்பாற்ற வேணும்னு காட்டுற. மேல 6வது விஷயம், எம்பெருமானை ஒரு மணியாக, ஒரு மந்திரமாக, ஒரு ஔஷதமாக நிரூபணம் பண்ற.
பக்தாபாய புஜங்க காருடமணி திரைலோக்கிய ரக்ஷாமணி. உலகத்தை காருடமணி, இந்த கருடன் மணின்னு ஒரு காருடமணின்னு ஒரு மணி உண்டா. அந்த மணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதனால உபயோகம் என்னன்னு கேட்டோமே, ஆனால் சர்ப்பத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்துக்களை எல்லாம் போக்கக்கூடியா இருக்கு இந்த காருட மணி. ஆழ்வார் தெரிவிக்கிறார், அது போலதான் எனக்கு கோபால சூடாமணின்னு என்னிடத்துல ஒரு கண்ணன்னு ஒரு இவர் இருக்கானே, அவன் கோபால சூடாமணி, கோபாலர்களுக்கெல்லாம் சூடாமணியா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கண்ணனானவன் நமக்கு சகல நன்மைகளையும் தரட்டும்னு எம்பெருமான ஒரு மணியாக தெரிவிக்கிறார். அதுக்கு மேல மந்திரம், சத்ருச்சேதைக மந்திரம் சகலமுபனிஷத்வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தார மந்திரம் சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் யசன புஜக சந்திரான மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்மசாபல்ய மந்திரம். மந்திரம்னு சொன்னாலே என்ன, மந்தாரம் திராயத்தே இது மந்திரா. எவனை ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா காப்பாற்றக்கூடியா இருக்குது மந்திரம்னு பேர். அப்போ இந்த மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், ஆசிரித விரோதிகளை எல்லாம் ஒழிக்க வேணும். நமக்கு பெருமானை அடைய ஒட்டாது தவிர்க்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் ஒழிக்கக்கூடியதா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால், ஆசிரித விரோதிகளை எல்லாம், அடியவர்களுடைய விரோதிகளை எல்லாம் ஒழிக்கக்கூடியது எதுவா இருக்குன்னா எம்பெருமானுடைய மந்திரங்கள். அப்படிப்பட்ட மந்திரங்கள் எப்படி இருக்கிறதுனா, அது பூஜிக்க வேதங்களிலே சொல்லப்பட்டதா இருக்கிறது, பூஜிக்கத்தக்கதா இருக்கிறது, பிறவி கடல்ல இருந்து கரையேற்றக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த மந்திரமானது, அஜானத்தை போக்கக்கூடியதா இருக்கிறது, இஷ்டப்பட்ட அபீஷ்ட செல்வங்களை எல்லாம் தரத்தக்கதா இருக்கிறது, துன்பப்பட்டவர்கள் எல்லாம் சுகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, அது மட்டுமில்லை ஜன்மத்தை சபலமாக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம். எப்போ பண்ணுன்றான், எப்பவும் பண்ணுங்க. எந்தெந்த மந்திரத்துல, எத்தனை லோகத்துல எத்தனை கிருஷ்ண மந்திரம் உண்டோ அத்தனை கிருஷ்ண மந்திரங்களையும் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியதா. அதுதான் இந்த நாவுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதா இருக்குது, ஆழ்வார்னு சொல்லக்கூடியதா இருக்குது. மேலே மணியாச்சு, மந்திரமாச்சு, ஔஷதம். ஔஷதம்னா ஒரு மருந்து. வியாமோக பர பிரஜம் ஔஷதம் முனி மனோவிருத்தி பிரவருத்தி ஔஷதம். எம்பெருமானுக்கு ஆழ்வார் பாடிச்சு என்ன பண்றார், மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா. எம்பெருமான் என்ன சொல்றார், மருத்துவன்னு தெரிவி, மருந்தேனங்கள் போக மகிழ்ச்சிக்குன்னு முதலாழ்வார் பாடுறார். மருந்தேனங்கள் மருந்தாக சொல்றார். எம்பெருமானே எப்படிப்பட்டவனா இருக்கான், அவனே பேஷஜமா இருக்கான், அவனே விஷக்கா இருக்கான், அவனே மருந்தாகவும் இருக்கான், அவனே மருத்துவனாகவும் இருக்கிறான். அப்ப மருந்துன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, நோயாலே நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை எல்லாம் போக்கக்கூடியதா இருக்கிறது மருந்துன்னு. அப்போ என்ன ஆனது, நமக்கு தீமைகளை போக்கினா மட்டும் போதுமா, அது மட்டும் என்ன, அது மேல என்ன பண்ணணும், ஆரோக்கியத்தை அபிவிருத்தி பண்ணணும், சக்தியை கொடுக்கணும். அப்படிப்பட்ட நன்மைகளை தரக்கூடியதா இருக்குது மருந்துன்னு காட்டக்கூடியது. அப்ப கிருஷ்ணனாகிற மருந்து, இப்ப கிருஷ்ணன் தானே மருந்துன்னு இந்த இடத்துல சொல்றேன். அப்ப கிருஷ்ணனாகிய மருந்து நமக்கு என்ன பலனை கொடுப்பான்னு கேட்கக்கூடிய காலத்திலே, விஷயாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய காம குரோத மோக மத லோப மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய விஷயாந்தரங்கள்ல இருக்கக்கூடிய மோகத்தை நோயை அடக்க வல்லதா இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டால் கிருஷ்ண மந்திரம் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ண மந்திரத்தை எப்படிப்பட்டதா இருக்கு, இந்த முனிகள் அது மனனம் பண்ணக்கூடியவர் எப்படி தன் பக்கல்ல ஈர்க்க செய்து இத்தியாதி பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது இந்த கிருஷ்ண மந்திரம்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. மேலே 7வது விஷயம் அனன்யகதித்துவம். ஆழ்வாருடைய அனன்யகதித்துவம், உன்னை ஒழிய ரட்சகர்கள் வேறு ஒருவரையும் இருவரும் இலர்னு காட்டக்கூடியது. ஏ கோபாலக ஹே கிருபா ஜலநிதே, ஏ கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே, ஏ கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவா, ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்சமாம், ஏ கோபி ஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா, ஜானாமி நத்வம். உன்ன என்ன ஒண்ணு எனக்கு தெரியாதுன்ற நமக்கு காட்ட வந்த விஷயம் என்ன, கண்ணனுடைய பெருமானுடைய பல பல நாமங்களை கூவி அழைக்கிறார் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினாலே. நீதான் என்னை காத்தருள வேணும், உன்னை பாலயபுரம் என்னை காப்பதற்கு உன்னை தவிர வேறு ஒருவரை நான் அறியாதவனா இருக்கிறேன், என்ன உன்னை ஒழிய வேறு யார் ரட்சகரும் எனக்கு தெரியாது, அனன்யகதியாயிருக்கிறான். அப்போ அப்படி அழைக்கக்கூடிய காலத்துல எவ்வளவு சம்போதனங்கள் எழுறார் ஆழ்வார்கள் பெருமானுக்கு. ஏ கோபாலக ஆனிகை மேய்த்தவனே, ஏ கிருபா ஜலநிதே கருணை கடலா இருக்கக்கூடியவனே, ஏ சிந்து கன்யாபதே திருப்பார்கடலுடைய மகளின் பிராட்டி, திருப்பார்கடலுடைய மகளான பிராட்டியன் கணவனாய் இருக்கக்கூடியவனே, ஏ கம்சாந்தக கம்சனை கொன்னவனே, ஏ கஜேந்திர கருணா பாரீண
கஜேந்திரனுக்காக அரைகொலை தலைகொலைய மடுவின் கரைக்கு வந்து அவனை காப்பாத்தியவனே, ஏ மாதவா பிராட்டியை உடையவனே, ஏ ராமானுஜ பலராமானுஜனுக்கு தம்பியே, ஏ ஜகத்ரய குரு, ஜகத்துக்கெல்லாம் குருவாய் ஆச்சாரியனாய் இருக்கக்கூடிய ஏ புண்டாரீகாட்சமாம் தாமரை கண்ணனே, ஏ கோபி ஜனநாத, கோபி ஜனங்களுக்கெல்லாம் நாதனாய் இருக்கக்கூடியவனே, பாலய பரம், நீதான் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒன்னு தவிர வேற யார், உன்னை காட்டு சிறந்த வந்து காப்பவன் வேற யார் இருக்கான்னு காட்டக்கூடியவர். அதுக்கு மேல 8வது விஷயம், ஜகத்காரண பூதன் எம்பெருமான் கிருஷ்ணாத்யேவ சமுத்திதம்னு ஒரு ஸ்லோகத்துல காட்டுறான். இந்த உலகமானது எப்படிப்பட்டதுன்னா கண்ணனிடமிருந்தே தோன்னித்துன்னு தெரியும். நிறைய விஷயங்கள் காட்டுறேன். இப்போ காலத்துக்கு அனுகுணமா என்ன பண்றேன், இந்த இடத்துல நிறுத்துறேன். இப்போ நாம சங்கீர்த்தனம் காட்ட வந்த விஷயங்கள் 8 விஷயங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சேன். இந்த 8 விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். எம்பெருமான் இடத்துல ஞாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த நாம சங்கீர்த்தனத்தை அதை இது பண்ணி சொல்றாரு. எம்பெருமானே உபாயம் அப்படின்னு வேற்றை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம், பிரிதொன்னு உபாயம்னு காட்டுறார். குலசேகர ஆழ்வார் ஒரு ஸ்லோகத்தாலே சரணாகதி பண்ணார். அந்த சரணாகதியும் தெரிவித்தேன். அப்படி எம்பெருமானை அடையக்கூடிய சமயத்திலே எம்பெருமான் திறத்திலே ஆசிரயிக்கக்கூடிய சமயத்திலே எப்படி பண்ணணும்னா முக்கரணத்தாலையும் அவனை ஆசிரயிக்க வேணும்னு காட்டணும். எம்பெருமானை அடைவதற்கு விரோதிகள் பல உண்டு. அப்படிப்பட்ட விரோதிகளை போக்குவதற்கு எம்பெருமானே வழி செய்கிறான் அப்படின்றதையும் சந்தித்தேன். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் மணியாக இருக்கிறான், அவன் மந்திரமாக இருக்கிறான், அவன் ஔஷதமாக இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவித்தேன். அதுக்கு மேல அனன்ய கதித்துவம், உன்னை ஒழிய ரட்சகர்கள் வேறு ஒருவர் இல்லை, தன்னுடைய அனன்ய கதித்துவத்தை ஆழ்வார் விண்ணப்பம் செய்தார்னு பார்ப்போம். அதுக்கு மேல எம்பெருமானே ஜெகத்காரண பூதனாய் இருக்கிறான்னு சொல்லி இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி 35 ஸ்லோகங்கள் வரைக்கும் தெரிவித்த அர்த்தங்களுடைய சாரத்தை விடத்துல தெரிவித்தேன். 36, 37ல இருந்து இப்ப பார்க்கணும். இந்த 36, 37 ஸ்லோகங்கள் எப்படி இருக்குன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா முதல் ஸ்லோகத்தை பூர்த்தியா எம்பெருமானுடைய திருநாமங்கள் சம்போதனமாகவே போயிடுச்சு. அதுவும் 37வது ஸ்லோகத்திலேயே பார்த்தா அந்த முதல் அடி வரி எல்லாமே வந்து சம்போதனம் எம்பெருமானுடைய திருநாமங்கள் தான் இருக்குது. அதுக்கு மேல கிரியாபதம்னு சொல்லக்கூடியது வினைச்சொல்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அது அந்த 2வது அடியில தான் இருக்குது. அதாவது 37வது ஸ்லோகம். அப்போ இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்க வேணும்னா 36, 37 ஸ்லோகங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்க வேணும். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்த பிரிய சக்கரபாணி ஸ்ரீ பத்மநாபாச்சுத கைடபாரே ஸ்ரீராம பத்மாட்ச ஹரே முராரே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி பக்தும் சமர்த்தோபி ந பக்தி கஷ்டித் அஹோ ஜனானாம் யசனாபிமுக்கியம். ரொம்ப அழகா பல சம்போதனங்களை இந்த எடுத்துட்டு இருக்கோம். 20 திருநாமங்களாலே எம்பெருமானை அழைக்கிறார் இந்த 2 ஸ்லோகத்தினால். ஸ்ரீநாத, ஸ்ரீக்கெல்லாம் நாதனாய் இருக்கக்கூடியவன். ஸ்ரீநாதன்னா பிராட்டிக்கு நாதனாய் இருக்கக்கூடியவன். கத்தியத்திலே எம்பெருமானார் தெரிவிக்க ஸ்ரீரங்கநாத மமநாத, ஸ்ரீக்கு நாதனாய் இருந்தால் அப்படி விட்டுப்பட்டோம். நமக்கும் நாதன் தான். திருமங்கையாழ்வார் தெரிவிக்க அரங்கமாளி எண்ணாளி. அப்ப ஸ்ரீநாதன் சொன்னா எப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய இந்த பிராட்டினாலே அடையப்படுபவனா இருக்கிறான். திருவிழி பெறால் தெரிவிக்கிறார் திருவில்லா தேவரை தேரேன் வின் தேவு. ஒருத்தனை எப்போ தேவன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அவன் அந்த தேவியோட மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கக்கூடியவனதான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லவே தவிர பிரம்மச்சாரி நாராயணன் தேவனே அன்னுன்னு சொல்லக்கூடியதாய். ஸ்ரத்தையா தேவம் தேவத்வம் அஷ்டுதேன்னு வேதங்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கு. ஸ்ரீநாத நாராயண மேல நாராயணன் தெரிவிக்க நாராயணன்ற ஒரு திருநாமத்தாலே எம்பெருமானுடைய வாத்சல்ய குணம், சௌலபிய குணம், சௌசீல்ய குணம், சுவாமித்துவ குணம் இதெல்லாம் வெளியிடக்கூடியதா இருக்கிறது. ஒரு சேதனன் போய் பிராட்டி தரத்திலே புருஷகாரம் அவள் இடத்துல போய் அடையிறான். அப்போ பிராட்டி அந்த புருஷகாரத்தை அங்கீகரிக்கிறார். எம்பெருமான் தரத்திலே போய் தன்னுடைய புருஷகாரத்தை வந்து காமிச்சு அவனை அங்கீகாரம் பண்ண வேணும். எம்பெருமான் தளத்திலே வந்து ஒரு என்ன சொல்றது அனுமதி பிரதானமும் வாங்கிட்டான். அப்போ எம்பெருமான் என்ன பண்றான், நம்முடைய குற்றத்தை எல்லாம் மறந்திருக்கிறான். அதுக்கு பேர் தான் வாத்சல்யம். அதுக்கு மேல இருக்கிறார் சௌலபியம்னு சொல்லக்கூடியது. எம்பெருமான் நம்முடைய புறையற கலக்கக்கூடியதா இருக்கிறது. சௌசல்யம்னு இறங்கக்கூடியதா இருக்கிறது. சுவாமித்வம்னு நம்முடைய உடமையாக நினைக்கக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியது. ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ வாசுதேவா வசதீதி வாசுதேவான்னு தெரிவிக்கூடியது. எங்கும் வசிப்பவனாய் இருக்கக்கூடியவன். திவு கிரீடான தாத்து.
இதெல்லாம் எப்படி பண்ணக்கூடியவன் இருக்கான். எங்கும் வசிப்பவன் எப்படி பண்ண ரொம்ப விளையாட்டாக செய்யக்கூடியவன். லோகவத்து லீலா கைவல்யம் எம்பெருமான் சிருஷ்டி பண்றானே எப்படி எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு விளையாட்டாக செய்யக்கூடியவனா இருக்கிறான். இன்புறுமி விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலிலனே. ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ணா. ஸ்ரீகிருஷ்ணான் தெரியும். ஸ்ரீகிருஷ்ணன்னா அழகு படைத்தவனாயிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். கிருஷ்ணன்ற சப்தத்துக்கு என்ன சொல்ற? கிருஷி பூவாச்சக சப்தகா நஸ்ட நிர்வத்தி வாச்சகான்னு தெரிவிக்கிறார். இந்த பூமண்டலத்துக்கும் பூமாதேவிக்கும் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடியவனா இருக்கவன் என்று காட்டக்கூடியதா இருக்கிறது. அதுமாதிரி ருக்மிணி நாதனா இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணான ருக்மிணி நாதனா இருக்கக்கூடிய கண்ணாலம் கோடித்து கனிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்க வளைப்பிடி கைப்பிடித்த பெண்ணாளன். ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண பக்தப்பிரியான் தெரிவிக்கிறான். பக்தர்கள் அன்பை உடைத்தவனாயிருக்கிறான் அந்த எம்பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டலாம். அது மட்டும் இல்ல, தன்னுடைய அன்பை பக்தர்கள் திறத்திலே வைத்திருப்பவனாயிருக்கிறான். மாலே மணிவண்ணா. ஆண்டாள் பாடல் மாலே மணிவண்ணா. மால்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அடியார்கள் திறத்திலே பித்து பிடித்தவன் அர்த்தம். வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணிலென்னு ஆழ்வார் நினைச்சாராம். எம்பெருமான அப்படியே பார்த்தோமே, ஆனால் அப்படியே வாரி விழுங்குடன் வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணிலென்னு ஆர்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பறிகிறான் காரோக்கும் காட்கரை அப்பன் கடியனே. மலையாள திவ்யதேசம் திருக்காட்கரைக்கு நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். ஆழ்வார் ஒரு பிளான் போட்டு எம்பெருமான விழுங்குடணும்னு நினைச்சாராம். பார்த்த உடனே எம்பெருமானுடைய ஆர்வம் ஆழ்வாருடைய ஆர்வத்தை காட்ட அபரிமிதமாக இருந்தால் என்ன பண்ணாராம்? அவரை ஒரு திரவ பதார்த்தமாக்கி அப்படியே தானன்னை முத்தப்பருகினான். அப்போ பக்த பிரியனா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அன்பை தன் திறத்திலே உடையவனாயிருப்பான். பக்தர்கள் திறத்திலே அவர்களை காட்டிலும் ஆறாத காதல் உடையவனாயிருக்கிறான். சக்கரபாணேஷே தொட்டபடையட்டும் தோலாத வெண்ணியான் அட்டபுயகரத்தான் அஞ்ஞான குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. சக்கரபாணேனா கையில சக்கராயுதத்தை பிடித்து கொண்டிருக்கிறான். பாணியில கையில ஆயுதத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவனா இருக்கான். ஆனால் எப்படி பண்றான்? தொடர்படையட்டும் சுவாசனத்தை சொல்ல வந்தது என்ன? கஜேந்திர வித்தாந்தத்தை தெரிவித்து அந்த கஜேந்திரனுக்காக இறங்கி ஓடி வந்தாயான்னு காட்டக்கூடியது. எம்பெருமானுக்கு சங்கல்ப சக்தி இருந்து அங்கேருந்தே அந்த சக்கரத்தை பிரயோகம் பண்ணிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணான்? முதலைய முடிக்கணும்னா முடிச்சிருக்கலாம். ஆனால் அரை கொலைய தலை கொலைய ஓடி வந்தான். அந்த கஜேந்திரன் சமர்ப்பிக்கூடிய புஷ்பத்தை நேரம் வாங்கிக்கணும், ஸ்வீகரிக்கணும்னு வந்தான். மடுவின் கரைக்கு வந்தான், சக்கரத்தை பிரயோகித்தான். முதலையை நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயன் நாரிடரை நீக்காய் என வெகுண்டு சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக. அப்போ சக்கரபாணேனா கையில் ஆயுதத்தை பிடித்தவனாய் சக்கராயுதத்தை பிடித்தவனாய் இருக்கிறான்னு காட்டக்கூடியது. அது போல கைட்டபாரேனா மது கைட்டபர்கள்னு 2 அசுரர்கள் பிரம்மாதிரத்திலிருந்து வேதத்தை வேத பொருளை அபகரித்து சென்னார்கள். பாதாள லோகத்தை ரசாதலம்ன்ற லோகத்துல போய் ஒரு அருணவத்துல போய் அப்படியே ஜலத்துல போய் இதுவாயிட்டான். எல்லாம் போச்சு. வேதம் போயிடுத்துன்னா பிரம்மாவால சிருஷ்டியே பண்ண முடியாது. கண்ணிழந்தேன் தனம் இழந்தேன்னு பல காலம் என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சுதான் ஒரு காலத்துல எம்பெருமான் திறத்துல போய் பிரார்த்தனை பண்ணான். வேதம் போயிடுத்துன்னா எம்பெருமான் ஹயக்ரீவமாக அவதாரம் பண்ணி அந்த பாதாள லோகத்துல போய் அந்த மதுகைட்டவர்கள்னு சொல்லக்கூடிய அசுரர்களை கொண்டு முடித்து வேத புருஷனை மீட்டு கொண்டு கொடுத்தான். கைட்டபாரே. அப்போ விரோதி நிரசனசீலன். அடியவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஸ்ரீராம மேல தெரிவிக்க ஸ்ரீராம ரமயதீதி ராமஹான்னு தெரிவிக்கிறார். ரமயதீதி ராமஹானா மனத்துக்கினியான். அதுக்கு சொல்றது தமிழ்ல சொல்லணும்னா மனத்துக்கினியான். அப்படி மனத்துக்கினியவனாய் இருக்கக்கூடியவன். பத்மாட்ச தாமரைக்கண்ணனாய் இருக்கக்கூடியவன். தாமரைக்கண்ணன்னா எதை இருக்கக்கூடியது? அவன் பரத்துவம் புரிந்தவன். கஸ்ரீஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரயக்கா புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா. புண்டரீக நயனன் தாமரைக்கண்ணனா இருக்கக்கூடிய யார்? அவனே பரத்துவம் புரிந்தவன் காட்டக்கூடியதா இருக்கிறது. முராரே முரன்ற அசுரனை கொண்டவன் சொன்னவனாயிருக்கக்கூடியவன். அனந்த முடிவில்லாதவன். காலத்தாலோ தேசத்தாலோ எதிலும் அளத்தற்கரியனாய் இருக்கக்கூடியவன். வைகுண்ட
வைகுண்ட நிகேதனனா இருக்கும். வைகுண்டம்னா இந்த இடத்துல விகுண்டம் அப்படின்னா ஞானத்திற்கு குறைவில்லாமையை தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. வைகுண்ட நிகேதனனாய் இருக்கும். வைகுண்டத்தை வந்து செங்கோல் செலுத்தக்கூடிய தனிநாட்டை உடையவனாய் இருக்கிறான். முகுந்த மோட்ச பூமியை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். கிருஷ்ணானுக்கு ஏற்கனவே ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒன்று சொன்னோம். ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய காலத்தையே அவனுடைய திருமேனியுடைய அழகை சொன்னோம். அந்த பூமிக்கும் பூமண்டலத்துக்கும் பூமாதேவிக்கும் பூமண்டலத்துக்கும் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய இந்த இடத்துல கிருஷ்ணான்னு சொல்லக்கூடிய கரிய திருமேனியை உடையவனாய் இருக்கக்கூடியவன். கரிய திருமேனின்னா அப்படி ஆனிரமேக்க நீ போதி அருமருந்தாமதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட. பெரியாழ்வார் பாடுறார், கரிய திருமேனி வாட. பல இடங்கள், 1000 இடங்கள் காட்டும் எம்பெருமானுடைய திருமேனி கரியவன். அந்த கரிய திருமேனி உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால் அது மேகத்தை உணர்த்தக்கூடியது. மேகமானது காருண்யத்தை உணர்த்தக்கூடியது. காருண்யம் பொருந்தியவன் எம்பெருமான்னு காட்டக்கூடியதாயிருக்கு. கோவிந்த கோவிந்தான் அது கோ சப்தத்துக்கு 3 விதமான அர்த்தங்களை காட்டுகிறார்கள். கோ சம்ரட்சணம் பண்ணவன் கண்ணு மேத்தினு துகந்த காளாய் என்னும். எதுல அவனுக்கு உகப்பு அப்படின்னு கேட்டா கண்ணு மேய்த்ததுல உகப்பு. திவத்திலும் பசு நிறை மேய்ப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயரு தேவே. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு விட்டான். கண்ணன பெருமான் வந்து பரவத்துக்கு போயிட்டான். பரவத்துக்கு போயிட்ட கூட காலத்தை கூட அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கண்ணனாக அவதாரம் பண்ணி இந்த கோகுலத்துல பசுவை மேய்ச்சதெல்லாம் அவன் நினைவிட்டு நீங்கவே இல்லை. அதோ காஞ்சிசுவாமி திருப்பி ரொம்ப ரசோக்தியா என்ன பண்ணானா, ஒரு நாள் கண்ணன் அப்படியே கண்ணை மூடிண்டு ஏதோ மாடு மேய்க்கிறோம், ஹாய் 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 எழுதான். தேவிகள்லாம் பார்த்துட்டு கண்ணா கண்ணா என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டோம். ஐயோ இந்த கிருஷ்ணாவதாரத்தை விட்டு நான் இன்னும் மீண்டே வரல. அப்படி கோ சம்ரட்சணத்தை வந்து இதுவாக பண்ணான். அது மட்டும் இல்ல, வாக் சம்ரட்சணம். எப்படிப்பட்ட வாக்க உபயோகிக்கலாம். தூதனாய் சென்றவனாச்சு, கீதாச்சாரியனாய் இருந்து கீதோபனிஷத்தை நமக்கு உபதேசித்தவனாயிட்டு. அப்போ வாக் சம்ரட்சணம் பண்ணவன். கான பூமி, கோன ஒரு பூமின்ற ஒரு அர்த்தம் தெரியாது. நாட்டை அடைந்தவனாய் இருக்கக்கூடியவன் கோவிந்தன். தாமோதரன்னா உதரத்திலே தாம்பை, அந்த தழும்பை உடையவனாய் இருக்கக்கூடியவன். ஆட்சியர்கள் எல்லாம் அவனை கட்டவும் அடிக்கவும் முடியான எளிமையை புரிந்தவனாய் இருந்தவன் அந்த எம்பெருமான்னு சொல்லக்கூடியவன். அடைக்கலத்தோங்கு கமலத்தலரையன் சென்னி என்னும் முடைக்கலத்தூன் முன் அரணுக்கு நீக்கியை ஆழிசங்கம் படைக்கலமேந்தியை வெண்ணைக்கண்ணாய்ச்சி வன் தாம்புகளால் புடைக்கலந்தானை எம்மானை. இந்த இடத்துல 2 பாடம். புடைக்கலந்தானை எம்மானை, புடைக்கலர்ந்தானை எம்மானை. என் சொல்லி புலம்பு திருவிருத்தத்துல இருந்து பாசனம். திருவிருத்த திருக்கோட்டியூர்ல பட்டர் பராசர பட்டர் எழுந்துள்ள ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றதுக்கு அப்போ கொஞ்சம் சௌகரியப்படலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அரவர் சுவாமி வந்து பட்டர் இடத்துல திருவிருத்தம் ஒரு உருவம் நமக்கு சொல்லிக் கொடுமேன்றார். அப்போ சொல்றார், அடியனால ரங்கநாதனை பிரிஞ்சு ஒன்றும் எதுக்கும் நான் யோகியதை இல்லாத இருக்கேன். அந்த பிரிவே நம்ம வாட்டுறது. ஜீயர் என்னை கேட்டுக்கொண்டேன். நஞ்சியர் கூடவே இருக்கிற சிஷ்யர், அவரிடத்தை கேட்டுக்கொண்டேன். நஞ்சியர் இந்த பாசுரத்தை சொல்லி கொடுத்துருக்கார். புடைக்கலந்தானை எம்மானை. புடைக்கலந்தானை எம்மானேன்னு அர்த்தம் என்ன? அவனை வந்து வெண்ணெய் கண்ணாய்ச்சி வன் தாம்புகளால், வெண்ணெய் திருண்டினக்கூடிய காலத்திலே அவனை கட்டி அடிச்சார்கள். அடிக்க முடியாது, ஐயோ ஐயோன்னு கத்தினான். புடைக்க அலந்தானேன்னு ஐயோ ஐயோன்னு கத்தினான்னு அர்த்தம். ஆனால் பட்டர் சொன்னாரான், புடைக்க அலந்தானேன்னு விட புடைக்க அலர்ந்தானேன்னு வச்சுக்கோ. அடி வாங்கணும்னு தான் அவன் அங்கேருந்து இங்கே வந்தான். அப்போ எப்படி இருக்க, ஒரு அடிக்கிட்டு வாங்கச்சு அவன் எப்படி இருக்கான். அவன் அந்த திருமேனி, அந்த திருவுமண்ணில் எப்படி ரொம்ப பிரகாசமா இருது. அந்த புன்னகையானது இன்னும் மந்தகாசமானது ரொம்ப பெருசா இருது. அது பார்க்கக்கூடிய காலத்துல அது எம்பெருமான் எதற்காகவே இது எடுத்தானோன்னு சொல்லக்கூடிய தாமோதரனை தனி முதல்வனை ஞானமுண்டவனை ஆமோதரமறிய ஒருவர்க்கென்னே தொருமவர்கள். தாமோதர் திருநாமம் கேசவந்தமர்னு 2வது திருவாய்மொழியில ஒரு 10 பாசுரங்கள் 12 நாமங்களை சொல்லக்கூடாது. அதுல தாமோதர நாமத்தில் இருக்கார். அப்போ எப்படி இருக்குது? தாமோதரனை தனி முதல்வனை ஞானமுண்டவனை. அப்படி தாமோதரனின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கணும்னா, அப்படி தாமோதரன்னா அவனை எப்படின்னா தரம் அறிய யாருக்கும் முடியாது. தாமோதரன் இப்படிப்பட்டவன் தான் யாராலையாவது அறிந்து கொள்ள முடியுமான? யாராலும் முடியாது. அவனை பகுத்து அறிவதற்கு ஒருவாலும் முடியாது, சாத்தியமாகாதுன்னு காட்டப்படுது. அதுபோல மான பிராட்டியை சொல்லக்கூடிய பிராட்டியை உடையவனாய் இருக்கிறான். இப்படி சொல்றார். இப்படி எம்பெருமானுடைய 20 திருநாமங்கள் சொல்லலாம். இப்படி எம்பெருமானுடைய 20 திருநாமங்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். எவ்வளோ திருநாமங்கள், சின்ன சின்ன திருநாமங்கள் தானே. இப்போ சொல்றார், இந்த சேதனர்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்றார், இவர்களெல்லாம் இப்படி ஒன்றும் சொல்லாத இருக்கிறார்களேன்னு சொல்ற. பரானார்த்தம்னு சொல்லும்படியாய் பரர்கள் பணக்கூடிய அனர்த்தத்தை கண்டு புலம்பக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகம். இப்போ தெரிவிக்கிறார், இவ்வளோ நாமங்களை சொல்லு. பக்தும் சமர்த்தகா அபி ந பக்தி கஷ்டித். இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க அந்த சேதனர்கள்லாம்? இவ்வளவு திருநாமங்கள் சொல்றதுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டானா இவர்கள்லாம் இதை சொல்றதுக்கு சாமர்த்தியம் படைத்தவர்களாகத்தான் இருக்கிற வஸ்துதா.
ஆனால் என்ன பண்றார், நவக்தி கஷ்டித் ந கஷ்டித் பக்தி, ஒரு ஆள் கூட ஒரு வார்த்தை ஒரு அக்ஷரம் கூட சொல்றது இல்லையே. அப்படி சொல்வதற்கு நாவன்மை இருக்கிறது ஒருத்தரும் சொல்றது. காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழி தருகின்றோம் நமந்த மறுதலைகள் மீதே பூவுல உண்டு மிழ்ந்த முதல்வனின் நாமங்கத்தாவலி புடம கண்டாய் அரங்கமா நகருளான். திருமாலில முதல் பாசம் உன்னுடைய நாமம் சொல்லி சொல்றார். உன்னுடைய நாமத்தினுடைய விசேஷம் எப்படி, திருநாம பிரபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? யமபடர்களுடைய தலை மேல நாங்கள் எல்லாம் ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தோம். இப்ப யமபடர்களுடைய தலை மேல நாங்க கால் வச்சு குதிச்சுட்டு இருக்கோம். போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனைய மாட்டேன், திதிலா மொழிகள் கொண்டுன் திருக்குணம் செப்ப மாட்டேன். திருமாலையிலே தெரிவிக்கிற மற்றொரு பாசுரத்தாலே. அப்போ எப்படி இருக்கு, பெருமானுடைய பேரை சொல்ல மாட்டேன், உன்னோட திருவடிய தலையில புனைய மாட்டேன்னு எப்படி இருக்கான்? விஷயாந்தரங்கள்லயே மண்டி இருக்கிறான். அதனால என்ன ஆறுது, அவனுக்கு அந்த துன்பப்படுவதே அவனுக்கு இதுவா இருக்கு. அந்த துன்பப்படுவதே அப்படி இருக்கான், அவன் அதையே நோக்கமாக கொண்டிருக்கிறான். அப்படித்தானே சொல்லணும். விஷயாந்தரத்திலே ஒருத்தர் மண்டி இருக்கான், அதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சு அதுல பிரவர்த்தனம் ஆகல அப்படின்னா அவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்னா துன்பத்தை நோக்கியே தன்னை தானே செலுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லணும். ஒருத்தர் இப்படி கூட இருப்பானா, துன்பம் நேரும்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் துன்பத்துல போய் விழுவானோ, கள்ளம் இருக்குன்னு சொல்லி பள்ளத்துல போய் அவனா குதிப்போம் எவனா இருப்பானா, இதென்ன ஆச்சரியம் இதென்ன ஆச்சரியம்னு பரானர்த்தத்தை கண்டு ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார் இந்த 37, 36, 37 ஸ்லோகத்தாலே. மேலே 38வது ஸ்லோகம். யாயந்தி ஏ விஷ்ணம் அனந்தம் அவ்யயம் ஹ்ருத்பத்ம மத்யே சததம் வ்யவஸ்திதம் சமாஹிதானாம் சததாம் அபயப்ரதம் ஏயாந்தி சித்திம் பரமாம் ச வைஷ்ணவி. இந்த சுலோகத்தினாலே புருஷார்த்தம்ன்றத பயனை ஒன்றத்தை காட்டுற. ஹ்ருத்பத்மபத்யே சததம் வ்யவஸ்திதம். எம்பெருமான் எப்படி பண்ணான்? அங்குஷ்ட மாத்திர புருஷா ஹிருதய கமல ஹிருதய புண்டரீகத்துல எம்பெருமான் எப்படி பண்ணான்? ஒரு அங்குஷ்டத்தை போ அங்குஷ்டத்தினுடைய ஒரு அளவுல பரிணாமத்துல அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், ஈத்திருப்பவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவன சமாஹிதானாம் சததம் அபயப்ரதம். அப்படி இருக்கான். எப்படி இருக்கான்? அவன் நினைவாலே ஊன்னி இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கெல்லாம் எப்படி எப்போதும் என்ன பண்றான்? அஞ்சேல்னு சொல்லி அப்படி கையக்கான் வெத்த அஞ்சேல் என்ன கையும். பராசர பட்டர் குரடுன்னு ஸ்ரீரங்கத்துல ஒரு இடம் உண்டு. அந்த ஆரியபடால் வாசலுக்கு வெளியில இருக்கு. அந்த இடத்துல பட்டர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்போ கைங்கரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தப்புறம் உட்கார்ந்துட்டு இருப்பார் போல. அப்படி இருக்கக்கூடிய காலத்தை வீரசுந்தர பிரம்மராயன்ற ஒரு ராஜன் என்ன சொன்னானா, பட்ரே நம்முடைய ராஜை சபைக்கு ஒரு நாள் ஏழலாமே, ஏழு ஏதாவது சன்மானங்கள் பெற்று போலாமே, உள்ள நம்பர்மான சேவிச்சீரா அப்படின்னு கேட்டாராம். சேவிச்சனே அப்படின்னாராம். இன்னொருத்தர போய் சேவிச்சுட்டு வரோம் அப்படின்னாராம். போய் சேவிச்சுட்டு வந்தாராம். என்ன விசேஷம் பட்ர கேட்டாராம். என்ன விசேஷம் திருப்பி சேவிச்சு சொன்னாராம். அவர் சொன்னாராம், நம்பர்மானுடைய கை எப்படி இருக்கு, அஸ்தம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம். இப்படி இருக்கு சுவாமி, பிடிச்சுட்டு இருக்காருன்னா அபயஸ்தமா இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கக்கூடிய கை எப்படி இருக்கு? இப்படி திரும்பின எந்த காலத்தையும் எம்பெருமானுடைய கையானது இப்படி திரும்ப போறதில்ல. வைத்த அஞ்சேல் என்ன கையும் அஞ்சேல் மாசுச்சகா, நீ கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாத்துறேன்னு இப்படி கையை வச்சுன்னு எம்பெருமான் காட்டிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அவன் கை அந்த காலத்தையும் இப்படி திரும்ப போறதில்லை, கீழே காப்பாற்ற மாட்டேன்னு திரும்ப போறதில்லை. நானும் இந்த குரடை விட்டு தாண்டி வர போறதில்லை, மற்றொரு குரடை ஏறப்போற நம்பரமான குரடை ஏறியவன் வேற மற்றொரு குரடை ஏறமாட்டேன்னு சொல்லக்கூடியது. சமாஹிதானாம் சததம் அபயப்பிரதம். அப்படி அபயப்பிரதானம் பண்ணக்கூடியவனாய் இருக்கிறான் காட்டக்கூடியதாக. அனந்தம் அவ்யயம், அனந்தம் அவ்யயம் அபரிச்சின்னமாய் இருக்கிறான். அவன் கணக்கற்றவனாய் அபரிச்சின்னம், அவனை எப்படி கொண்டு அளக்கிறது, அளத்தற்கரியவனாய் இருக்கிறான். அவ்யயம் ஒரு நாளும் அழியாதவனாய் நித்தியனாய் இருக்கக்கூடியவன் யார் அவன் கேட்டா விஷ்ணு. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை ஏ தியாயந்தி தே பரமாம் வைஷ்ணவீம் சித்திம் யாந்தி, பரமமான வைஷ்ணவ சித்தியை அடைகிறான் காட்டக்கூடியவர். அப்படின்னா பரமான வைஷ்ணவ சித்தி என்ன அப்படின்னு கேட்டான்ல, அந்த எம்பெருமானை அடைவது பரமபதத்திலே சென்று கட்டுவதுதான் பரமமான வைஷ்ணவ சித்தின்னு காட்டக்கூடியதாக. எப்படி இருக்கிறான் சேத்தனானவன்? எவ்வளவோ இது பண்றான், இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்படுறான். ஒரு காலத்துல ஏதோ அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்து என்ன பண்றான், எம்பெருமானை எப்படியோ போய் கிட்டி அடைய வேணும்ன்றதுக்கு அதுக்காக உண்டான எதெல்லாம் எம்பெருமான் திறத்துல சரணாகதி அனுஷ்டிக்கிறான். கடைசி காலத்துல என்ன பண்றான், அந்த ஹிருதய புண்டரீகம், அந்த ஹிருதயத்து பக்கத்துல என்ன இருக்கும், 101 நாடிகள் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு. அந்த 101 நாடிகள்ல சுஷும்னா நாடின்னு ஒரு நாடி உண்டு. இந்த சுஷும்னா நாடியை பிடிச்சதுன்னா இந்த ஆத்மாவானது என்ன ஆகும், தலையில கபாலத்திலேருந்து அப்படியே இதுவாகி ஒரு ஓட்டை போட்டுன்னு அப்படியே ரந்திரம் போட்டுன்னு அப்படியே வெளியில மேல போயிடும், அர்ச்சராதி கதியில போகும்.
அந்த நாடியை பிடிக்கக்கூடிய காலத்திலே அந்த சுஷும்னா 101 நாடியில அந்த ஒரே நாடியை பிடிச்சாதான் வந்து அந்த அர்ச்சனாதி கதியில அந்த சேதனனானவன் அந்த ஜீவாத்மா பிரயாணம் பண்ண முடியும். அப்படி பிடிச்சு போகக்கூடியதா இருக்குது. அப்போ இந்த தேகம் இந்த விதம் பண்ற மரணம் அடைகிறான், சுஷும்னா நாடி பிடிச்சி அர்ச்சனாதி கதியில போறான். இந்த பக்கம் ஒரு பக்கத்துல ஸ்தூல தேகத்தை வந்து தியஜிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சூக்ஷ்ம தேகத்தை தரித்துக் கொள்கிறான். சூக்ஷ்ம தேகத்தை தரித்துக் கொண்டு அர்ச்சனாதி கதியில பயணம் செய்கிறான். அர்ச்சனாதி கதியில பயணம் செய்யக்கூடிய ஆதிவாகிகர்கள்னு சொல்லக்கூடிய பிரதிநிதிகளாலே வழிகாட்டப்பட்டவனாய் மார்க்க பந்துவா அவருக்கு கூட வருகிறார்கள். பல லோகங்களை எல்லாம் கடந்து போகிறான். விரஜா நதியில வந்து பரமதத்துக்கு முன்னாடி வெளியில இருக்கக்கூடிய விரஜா நதியில தீர்த்தமாடுறான். அமானவனுடைய கரஸ்பர்ஷத்தை பெறுகிறான். அதுக்கு மேல அவ்விடத்துல அந்த சூக்ஷ்ம தேகத்தையும் வந்து தியஜித்து அவ்விடத்துல அபராக்கிருதமான திவ்ய திருமேனியை பெறுகிறான். அப்படி போகக்கூடிய காலத்தை தம் பிரம்மாலங்காரன் அலங்குர்வந்தி என்று சொல்லும்படியாய் அப்படி போகக்கூடிய அந்த முக்தாத்மாவுக்கு 500 அப்சர ஸ்திரீகளாக தம் சதம் மாலாஹஸ்தாக, சதம் அஞ்சனஹஸ்தாக, சதம் சூர்ணஹஸ்தாக, சதம் வாசோஹஸ்தாக என்று சொல்லும்படியாய் பற்பல அலங்காரங்கள், நல்ல பூஷணங்கள் என்ன, நல்ல பட்டு பீதாம்பரங்கள் என்ன, நல்ல சந்தனங்கள் என்ன, நல்ல சூர்ணங்கள் என்ன அவனை அலங்கரித்து எம்பெருமானிடத்திலே அழைத்துச் செல்கிறார்கள். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தமில் பேரின்பத்தடியரோடு இருந்தமை வந்தலர் பொழில் குருகூர் சடகோபன். அப்படி போய் அம்மாழ்வார் போய் சேர்ந்த விஷயத்தை தெரிவித்தாரு. அப்படிப்பட்ட உயர்ந்த விஷ்ணுவின் ஸ்தானமான பரமபதத்தை பெறுவார்கள். அதான் இந்த இடத்துல தெரிவார். ஏ தியாயந்தி தே பரமாம், யார் அவனை நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரமாம் பரமாம் வைஷ்ணவியும் சித்திம் யாந்தி, பரமமான அந்த கதியை அடைகிறார்கள் காட்டக்கூடியதா இருக்கிறது. மேலே 39வது ஸ்லோகம். க்ஷீரசாகர தரங்கசீகர ஆசார தாரகித சாரு மூர்த்தயே போகி போக சயனீய சாயினே மாதவாய மது வித்விஷே நமஹ. இந்த ஸ்லோகத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பெருமாள் திருமொழியில முதல்ல பாடினது திருவரங்கத்தை தான். அதுவும் இருளிரிய சுடர்மடிகள் இமைக்கும் நத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் சொல்லப்படியாது அந்த ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாள் தான் அவர் மங்களாசாசனம் பண்ணான்னு பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவருக்கு என்ன தோன்றது? இந்த க்ஷீரசாகரன் இங்க இருந்து என்ன பண்றார்? இந்த மங்களாசாசனம் பண்றத அந்த க்ஷீரசாகரம் திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனத்திற்கு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை அந்த ஆழ்வாரானவர் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணுகிறார்னு பார்க்கிறோம். திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயன திருக்கோலத்தை அனுபவித்து பேசக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றார்? பிரதிதினமும் இந்த ஸ்லோகத்தை பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடியதுன்னா பிரதிதினமும் ராத்திரியில சயனிக்கக்கூடிய காலத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சயனிச்சு கொள்ளணும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள். க்ஷீரசாகர தரங்க சீகர ஆச்சார தாரகிர சாரு மூர்த்தையே. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை காட்டுறது. பெரிய அந்த க்ஷீரசாகரம் திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறானே அந்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறான். திருப்பார்கடல்ல ஆதிசேஷ பரியங்கத்திலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்ன ஆறுது? அந்த கடல்ல சயனித்துக்குன்னா கடல்ல அலைகள்லாம் வந்து க்ஷீரசாகர தரங்கம்னா அலைகள். அந்த அலைகளானது என்ன பண்றது? அந்த இடத்துல வந்து அந்த ஆதிசேஷ பரியங்கத்துல வந்து முட்டி அந்த அலைகளானது அப்படியே திவலைகள் தெரிக்கிறது. திருப்பார்கடலாச்சே வெள்ள வெள்ளையன்னு இருக்கு. எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவனாயிருக்கான்? அப்படியே கருநீல வண்ணனாய் அதில் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அந்த அந்த திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜலபிந்துக்கள் அலைகளாலே அடித்த ஜலபிந்துக்களானது அந்த திவலைகள் எம்பெருமான் மேல ஒரு இடத்துல போய் படுறதாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய காலத்துல எம்பெருமான் நீலவானத்திலே ஒரு நட்சத்திரங்கள் இருந்தா எப்படி இருக்கும்? அதே போல கருநீலமா எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மேல கொட்டி வச்சா எப்படி இருக்கும்? அது போல ரொம்ப அழகாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. க்ஷீரசாகர தரங்க சீகர அசாரதார சிதச்சாரு மூர்த்தையே போகி போக சயனீய சாயினே. போகினா சர்ப்ப ஆதிசேஷன் மேல சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். மாதவாய மது வித்விஷே நமஹா. மதுன்ற அசுரனை கொண்ட திருமாலை வணங்குகின்றேன் தெரிவிக்கிறார். திருமழிசை பிரான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் தரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வியாமோகம் சொல்லி முடியாது. நாகத்தனை குடந்தை வெக்காக திருயவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனா. எல்லாம் வந்து நாகத்தனையில இருக்கக்கூடிய பெருமானாவே பாடிட்டார்.
திருக்குடந்தில சாரங்கபாணி பாடுறார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞாலம் ஏனமாய் இடந்தமே குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தழுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு. எம்பெருமான போய் மங்களாசாசனம் பண்றார். எப்படி செலுத்தின்னு இருக்கிறப்ப பாரு, உங்க என்ன கால்லாம் வலிக்கிறதா? நடந்த கால்கள் நொந்தவோன்னு பாடுறார். ஆழ்வார் இப்படி எல்லாம் பாடுறாருன்னு என்ன பண்றாரு எம்பெருமான்? அப்படி எழுந்துக்கிறார். ஐயோ, நான் சொல்லி எழுந்துட்டாரு. அச்சாவதார சமாதியை குளிச்சுண்டு கிடந்தவார் எழுந்திருந்து பேசு வாழி கேசனிய பல்லாண்டு பாடி அப்படியே வருன்றார். இப்போ ஆழ்வாருக்கு எப்படி சேவை சாதிச்சாரோ அதனால இன்னைக்கும் உத்தான சாய திருக்குடந்தையில எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு பார்க்கிறோம். திருவக்கான்னு சொல்லக்கூடிய யதோத்கார் எம்பெருமான் சொன்னவண்ணம் செய்த பெருமாள்னு பேர் வரும். திருமழி ஆழ்வார் சொன்னதையெல்லாம் செய்த பெருமாள், அடியவருக்கு ஆட்பட்ட பெருமாளா இருக்கக்கூடியவன். அவருடைய சீடனான கணிகண்ணன் ஏதோ ராஜாவோட கொஞ்சம் ஒரு கருத்து வேற்றுமையாலே அந்த நகரத்தை விட்டு போக வேண்டியதாகிட்டு கணிகண்ணன் போயிட்டான். கணிகண்ணன் போறேன்னு திருமழி ஆழ்வார்கிட்ட தெரிவித்தான். நீ போயிட்டேன்னா நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கேன்? நானும் போயிட்டேன்னா பெருமாள் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு தெரிவித்து கொண்டே பெருமாள் போனேன். கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவிடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். உன்னோட பைனாகப்பாய் சுருட்டிக்கொள்னு சொன்ன உடனே என்ன பண்ணார் பெருமாள்? உடனே வந்து பெட்டர் ரோல் பண்ற மாதிரி ஊருக்கு போறச்சு பெட்டர் ரோல் பண்ணி எடுத்து போற மாதிரி அந்த பெட்டர் ரோல் பண்ணார். ஆதிசேஷ பரியங்கத்தை எடுத்துன்னு பின்னாடியே கிளம்பி போயிட்டார். போய் இந்த காஞ்சிபுரத்துக்கு வெளியில ஓரிரவு இருக்கைன்னு பேர், இன்னைக்கு ஓரிக்கைன்னு அதனுடைய பேர் மருவி இருக்கிறது. அந்த ஓரிரவு இருக்கையில போய் பெருமான் இருக்கா. காஞ்சிபுரம் நகரமே அப்படியே இருள்ல மூண்டது. ராஜா கேட்கறான், ஏன் இந்த நகரம் இப்படி இருளில் போயிட்டு சொன்னார்? கணிகண்ணன் போயிட்டான், பின்னாடியே வந்து திருமழிசை பிரான் போயிட்டார், அவர் பின்னாடியே பெருமாளும் போயிட்டார். அதுக்கப்புறம் ஊர்ல எப்படி வெளிச்சம் வரும்னு கேட்டான். உடனே ராஜா தன்னுடைய தவறை உணர்ந்தான். போய் கணிகண்ணன் திறத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறான். சரி, உடனே திரும்பி வராரு. பெருமாள் இடத்துல திருப்பி திருமழை பெறான். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சின்னா புலவனும் மீழ்கின்னேன் நீயும் உன் பைனாகப்பாய் விரித்து கொள் அப்படின்னு சொன்ன காலத்துல எம்பெருமான் சுவாஸ்தானத்துக்கு வந்தான். தன்னுடைய அந்த ஆதிசேக பரியங்கத்தை விரித்து படுத்து கொண்டான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டால், அந்த காலத்துல எப்படி இருந்தானா, வடப்பக்கத்திலே வந்து தன்னுடைய வந்து திருமுடியை வைத்து இடப்பக்கத்திலே தன்னுடைய திருவடியை வைத்துக் கொண்டிருந்தான். அப்படி இருந்த திரும்பி வந்து படுத்து கொண்ட காலத்திலே என்ன பண்ணான்? சயனித்த காலத்திலே அந்த தெற்கு பக்கத்திலே தன்னுடைய சிரசை வைத்து வந்து வடக்கு பக்கத்திலே தன்னுடைய திருவடியை வைத்து மாத்தி பாரி படுத்து கொண்டான்னு சொல்லக்கூடியதார்கள். அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்படி திருமழிசைப்பிரானவர் வந்து அந்த சேஷசாயியா இருக்கக்கூடிய எம்பெருமான் திறத்திலே ஒரு காதல் கொண்டிருந்தாரோ, அதே போல குலசேகர பெருமாளும் ஆரம்பிக்கக்கூடிய காலத்தே இருளிரிய சுடர்மணிகள்னு நம் பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கே மங்களாசாசனம் செய்தார். அதே ரீதியில இந்த இடத்துல என்ன பண்றார்? இந்த ஸ்லோகத்தாலே க்ஷீரசாகர தரங்க சாகரன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தாலே வந்து திருப்பார்கடலிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தார்னு பார்க்கிறோம். மேல கடைசியில 40வது ஸ்லோகம், யஸ்ய பிரியௌ ஸ்ருதிதரௌ கவிலோகவீரௌ மித்ரே ஜுஜன்ன வர பத்ம ஷராவபூதாஹாம் ஏனாம்புஜாக்ஷ சரணாம்புஜ ஷட்பதேன ராஜ்யா கிருதகிருதிரியம் குலசேகரேன. இந்த ஸ்லோகத்தாலே இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்தோத்திர கர்த்தா யார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ எப்படி தெரிவிக்கிறார் அப்படின்னு கேட்டால், குலசேகரேன ராஜ்யா கிருதிர் இயம் கிருதா. அதாவது குலசேகரன் சொல்லக்கூடிய இந்த குலசேகரனாலே இந்த கிருதி, ராஜாவா இருந்த இந்த குலசேகரனாலே இந்த கிருதியானது செய்யப்பட்டதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த குலசேகரனுக்கு விசேஷங்கள் சில எடுக்கிறார். எப்படின்னா, ஸ்ருதிதரௌ கவிலோ கவீரௌ விஜன்மவர பத்மச்சரௌ பிரியௌ மித்ரே அபூதா. அந்த குலசேகருக்கு 2 மித்திரர்கள், நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தால் வேத வித்துக்களாய் இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, கவிலோக வீரோன்னு சொல்ல முடியாது, கவிகளுக்குள்ளே சிறந்தவர்களாய் இருந்தார்கள். விஜன்மவர பத்மச்சரௌ, அவர்கள் பேர் ஒருத்தருக்கு பத்மன்னு பேரும் மொத்தவருக்கு பேர் சரன்னு பேர். அவர் எப்படி இருக்காங்கன்னா பிராமண சிரேஷ்டர்களா, த்விஜன்ம வர பத்மச்சரௌ. இப்படிப்பட்ட நண்பர்களை உடைத்தராய் இருக்கக்கூடியவர்.
அந்த குலசேகராலே இழத்தப் பெற்றது. அந்த குலசேகருக்கு என்ன தன்மை வாய்த்தவராய் இருந்தார் அப்படின்னு கேட்டால், அம்புஜாட்ச சரண அம்புஜ ஷட்பதேன, அம்புஜாட்சன தாமரை கண்ணனாயிருக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருவடி தாமரைகளிலே, சரண அம்புஜ திருவடி தாமரைகளிலே எப்படி இருக்கான், ஷட்பதேன ஒரு வண்டு போல இருந்தான். ஷட்பதேனா 6 கால்கள் உண்டு. அருகால சிறு வண்டே தொழுதேன் உன்னை திருநெடுந்தாடம் தெரிவிக்கிறாரோ இல்லையோ, அதுபோல ஒரு வண்டுகளைப் போல இருந்தார். உன் தேனே மலரும் திருப்பாதம் செருமாறு வின, எம்பெருமான் திருவடியில தேன் பெறுகிறதுன்னு தெரிவிக்கிறாரு. அப்ப தேனை எதை குடிக்கும் அப்படின்னு கேட்டால் வண்டுகள் தானே குடிக்கும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகளிலே வந்து குலசேகர ஆழ்வார் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஷட்பதம் ஒரு வண்டை போலே படிந்திருந்தார். அப்படிப்பட்ட குலசேகராலே இந்த திவ்ய பிரபந்தம், இந்த ஸ்தோத்திர கிரந்தம் செய்யப்பட்டதுன்னு தெரிவிக்கக்கூடியதாக. இப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, குலசேகரர் ஆலை எழுத்தப்பட்டது. அவருக்கு 2 மித்திரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து நல்ல வேத வித்துக்கள், கவிகளுக்குள்ளே சிறந்தவர்கள், பிராமண சிரேஷ்டர்கள், சரண் பத்மன்னு பேரு. அவர்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்களை உடையவராயிருக்கிற குலசேகரன். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை வண்டு போல் படிந்திருக்கக்கூடிய இந்த குலசேகரன் அவராலே இந்த ஸ்தோத்திர கிரந்தம் செய்யப்பட்டதுன்னு காட்டுகிறார்கள். த்விஜன்மவர பத்மச்சரவு அப்படின்னு சொல்லக்கூடியது பல வகையான பொருள்களை எல்லாம் சொல்லி போவார்கள்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் த்விஜன்மவரன் பத்மச்சரன் 2 நண்பர்கள் இருந்தார்கள் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்திலேருந்தே தெரியக்கூடியதா இருக்குது. பத்மஸ்ச சரஸ்ச பத்மச்சரோ த்விஜன்ம வரௌச்ச தௌ பத்மச்சரௌச்ச அப்படின்னு வந்து விக்கிரகங்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பிராமணன் த்விஜன்ம வர பத்மவர பத்மச்சர அப்படின்னு சொல்றதுனால ஒரு பிராமணன் ஒரு க்ஷத்ரியன் வந்து இஷ்டர்களாய் மித்திரர்களாய் இருந்தார்கள் காட்டுறார்கள். த்விஜன்மா அப்படின்னா பிராமணன்ற அர்த்தம் சித்திச்சு போறது. இந்த பத்மவரான்னு சொல்லக்கூடியதுல பத்மச்சரான்னு சொல்லக்கூடியதுனால க்ஷத்ரியன் நண்பர் ஒருத்தன் இருந்தான்னு காட்டக்கூடியதார்கள். அது பத்மசர சப்தம் எப்படி சத்திரிய வாசகம் ஆயிடுச்சுன்னா, பத்மம்னு சொல்லக்கூடியது உயர்ந்த எண்ணிக்கையை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ சரசப்தம்னு சொல்லக்கூடியது, சரம்ன்றதே பானத்தை சொல்லக்கூடியதா, பானவாசியா இருக்கிறது. பத்மசங்கியாக சராகா எஸ்ய சகா என்று சொல்லக்கூடியதாய் அதிகமான எண்ணிக்கையுடைய பானங்களை உடையவனாய் இருக்கிறான். அதனால சத்திரியனை சொல்லித்தாயித்துன்னு ஒரு காரணத்தை காட்டுகிறார். காஞ்சி சுவாமி மற்றொரு இதையும் காட்டுறார். சில பேர் இந்த மாதிரியும் வந்து சொல்றா, ஆனா அது அவ்வளவு உச்சிதம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, த்விஜன்ம மித்ர த்விஜன்ம வர பத்மச்சரவு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப காட்டுறாரு, பெயாழ்வார் குலசேகர ஆழ்வாருக்கு முன்னே நம்மாழ்வாரும் அவதார கிரமத்துல பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வாருக்கு முன்னே நம்மாழ்வார் இருக்கார், பின்னே பார்த்தோமானால் பெரியாழ்வார் இருக்கிறார். அதனால அவர்களை சொல்லுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். விஜன்மா அப்படின்னா பிராமணனாச்சா, பெரியாழ்வார் பிராமணோத்தமர், அதனால பெரியாழ்வாரை சொல்லித்தாகிறது. பத்மசரன்ற சப்தம் எப்படி வந்து நம்மாழ்வாரை சொல்லித்தாகிறது அப்படின்னு கேட்டோமே. ஆனால் பத்மச்சர அப்படின்னா தாமரை அம்புன்னு ஒரு அர்த்தம். அப்போ தாமரை மலரை அம்பாக உடையவன் யார் அப்படின்னு கேட்டால் மன்மதனை சொல்லக்கூடிய, மதனோ மன்மதோ மாரகான்னு நிகழ்ந்துள்ள தெரிவிக்கக்கூடியார்கள். அப்போ மன்மதனுக்கு மாறன்னு ஒரு பேர் உண்டு. மாறானார் வரி வெஞ்சிலை, பெருமாள் திருமொழியில ஒரு பாசனம், மாறானார் வரி வெஞ்சிலை காட்சியம். அந்த இடத்துல காமதேவன் தான் அந்த இடத்துல வந்து விவக்ஷிதனா இருக்கிறான். அப்போ அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே மாறன் அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே மாறன்ற சப்தத்துக்கு, மாறன்ற வந்து ஒரு பதத்துக்கு வந்து இவரை தெரிவிக்கக்கூடியது, காமதேவனை தெரிவிக்கக்கூடியதுல அந்த அக்ஷரம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரகாரம் அதுல வித்தியாசம் உண்டு. ஒரு இடையனம் வல்லினம் இருக்கு. அதை வந்து அகிச்சித்கரம் பண்ணிக்கணும், அதை வந்து ரொம்ப கணிசிச்சுக்க கூடாதுன்னு காமேஸ்வரன் தெரிவிக்கிறார். அப்போ என்ன ஆறுது வந்து பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் தெரிவித்ததாகும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. ஆனால் அது அவ்வளவு உச்சிதமான கருத்துன்னு வந்து காந்தி சுவாமியை தெரிவிக்கிறார். ஆனால் கடைசியா ஒரே ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகமானது, இந்த ஸ்தோத்திர கிரந்தமானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால், சொற்சுவை பொருட்சுவை இரண்டும் அழகாக அமையப்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தோத்திரமானது ஸ்ரீமன் நாதமுனிகள் காலம் தொடங்கி சகல வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் ஆதரத்துடனே அனுசந்திக்கப்பட்டு வந்தது. அதனால இப்படிப்பட்ட ஸ்லோகம் அதை ஒரு வந்து விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். குத்தம் குறைகளை மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். ஜீயர் சுவாமியோட திருவடி தாமரைகளிலே அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதிகரஹர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜா மாத்ரு முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்ய வர்யாய நித்யஸ்ரீ நித்யமங்களம். தழை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே
லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.